3 நாட்களும் கூட எழுப்புதலை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಈ 3 ದಿವಸಗಳು ಕೂಡ ಉಜ್ಜೀವನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. நான் நேற்றைய தினத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், இன்றைக்கு எழுப்புதலிலே நமக்கு உதவி செய்கிறது யார் என்பதை குறித்து நான் பேசுவேன் என்று சொல்லி. ನೆನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆ ಈ ಒಂದು ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. இதை கவனிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ನನ್ನನ್ನು ಗಮನಿಸುವವರು ಮಾತ್ರ ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. ஹalleluya. எப்பவுமே வசனத்துக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கதான் செய்யும். ಯಾವಾಗಲೂ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಒಂದು ತಡೆ ಇದ್ದೇ ಇರ್ತದೆ. அது சில சமயத்துல பிள்ளைகளா கூட இருக்கலாம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬೇಕಾದರೂ கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ನಾವು ಸ್ವಲ್ಪ ಗಮನ ಕೊಡಬೇಕಾದರೂ ಒಳ್ಳೆಯದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகಲಿ. எழுப்புதல் என்கிற ஒரு காரியம் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல மிகுந்த அவசியமே. ಉಜ್ಜೀವನ ಅನ್ನುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವು ಇವತ್ತು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಬಹಳ ಅವಶ್ಯವಾದದ್ದು. ஆனால் எழுப்புதல் எங்கு ஆரம்பிக்கிறது, அதை ஆரம்பிக்கிறவர் யார், அதற்கு உதவி செய்கிறவர் யார், அது எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் எழுப்புதல் என்பது தூரத்தில் இருக்குமே தவிர நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியாது. ಆದರೆ ಆ ಉಜ್ಜೀವನ ಎಲ್ಲಿಂದ ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ, ಆ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ಯಾರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ ಅನ್ನೋದನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳದೇ ಇರುವುದಾದ್ರೆ ಉಜ್ಜೀವನವು ನಮಗೆ ಬಹಳ ದೂರವಾಗಿ ಇರುತ್ತದೆ ಹೊರತು ಆ ಉಜ್ಜೀವನವನ್ನು ನಾವು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. நான் நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் எழுப்புதலுக்கு யாரை தேடிக் கொண்டிருக்கிறார். ನಾನು ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ಹೇಳಿದೆ, ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ದೇವರು ಯಾರನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ. நம்ம நினைக்கிற நல்ல பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்கு நான் am not against for the Bible college. I support that. ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಓದೋದಕ್ಕೆ ನಾನು ಅಡ್ಡಿ ಅಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೇನೆ. ஆனா நல்ல கவனிங்க, ಆದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀವಿ, ஆண்டவர் யாரை தேடுகிறார் எழுப்புதலிலே உபயோகப்படுத்த என்பதை நேற்றைய தினத்தில் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಯಾರನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅನ್ನೋದನ್ನ ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಟ್ಟೆ. எந்த மனிதனையும் குறித்து கவலைப்படாமல், யாரையும் குறித்து அசட்டை பண்ணிக்கொள்ளாமல், தேவனை குறித்து எந்த இடத்தில் ஓடி சொல்லுகிற ஒரு நபரை ஆண்டவர் தேடுகிறார் என்று நேற்றைய தினத்தில் உங்களுக்கு சொன்னேன். ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ಯಾರ ಬಗ್ಗೆಯೂ ತಲೆ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳದೆ, ನಾಚಿಕೊಳ್ಳದೆ ಎಲ್ಲರಿಗೂ ಈ ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. ஹalleluya. நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் என்னிடத்துல வந்து சொல்வார்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வார்கள். ಅನೇಕರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ದೇವರಿಗೋಸ್ಕರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. வாலிப தம்பிகள், வாலிப பெண்கள், இன்னும் பெரியவர்கள் கூட அநேகர் நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்வார்கள். ಯವನಸ್ಥ ತಮ್ಮಂದಿರು, ತಂಗಿಯರು, ಅನೇಕ ಸಹೋದರರು ಕೂಡ ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಂತ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆனால் ஒரு 3 மாதம் கழித்து என்னிடத்தில் வருவார்கள். ಆದ್ರೆ 3 ತಿಂಗಳು ಕಳೆದ ಮೇಲೆ ಬರ್ತಾರೆ, எனக்கு ஊழியம் செய்ய விருப்பமில்லை, ನನಗೆ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. ஏன் விருப்பம் இல்லை? ನಾನು ಕೇಳ್ತೀನಿ, ಯಾಕಯ್ಯ ಇಷ್ಟ ಇಲ್ಲ சொல்வாங்க. ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, அவர்கள் தூசிக்கிறார்கள், ಅವರು ದೂಷಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, இவர்கள் திட்டுகிறார்கள், ಇವರು ಬೈತಾ ಇದ್ದಾರೆ, என்ன தப்பா பேசுகிறார்கள், ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, என்னுடைய வாழ்க்கை குறித்து, கேரக்டர் குறித்து பேசுகிறார்கள், ನನ್ನ ಜೀವಿತದ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ நான் ಹೇಳ್ತಾರೆ. பாடல் பாடினால் சிரிக்கிறார்கள், ನಾನು ಹಾಡಾಡುವುದಾದ್ರೆ ನಗ್ತಾ ಇದ್ದಾರೆ என்று சொல்லி ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அநேக காரியத்தை வசனம் சொல்லுகிறபடி வசனத்தின் நிமித்தமாக உபத்திரவம் பாடு உண்டான உடனே அது கருகி போயிட்டு போல இன்றைக்கு எதிர்ப்புகள், தூஷணங்கள் உண்டான உடனே அநேகர் ஊழியத்தை விட்டு ஓடி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ಇವತ್ತು ವಾಕ್ಯ ಹೇಳುವ ಪ್ರಕಾರವೇ ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಹಿಂಸೆಯಾಗಲಿ ಕಷ್ಟವಾಗಲಿ ಬರುವಾಗ ಅದು ಬಾಡಿ ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಅನೇಕ ಕಷ್ಟ ಹಿಂಸೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಅನೇಕರು ಸೇವೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾರೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ, எழுப்புதலிலே ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಯಾರನ್ನ ಹುಡುಕ್ತಾ ಇದ್ದಾರೆ. என்ன தூஷணை வந்தாலும், ಯಾವುದೇ ದೂಷಣೆ ಬಂದರು, யார் என்ன சொன்னாலும், ಯಾರು ಏನೇ ಹೇಳಿದ್ರು, யார் என்னதான், நான் பாட்டு பாடுவேன் முன்னாடி எல்லாம், ನಾನು ಮುಂದೆ ಹಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಮೊದಲು நிறைய பேர் விழுந்து விழுந்து சிரிப்பான். ಮೊದಲು ಅನೇಕರು ನಗ್ತಾ ಇರ್ತಾರೆ. இப்ப நம்ம சொன்ன காடு இப்படி பிடிக்கும் அப்படி பிடிக்கும், அப்ப நம்ம காடு தெரியாது, கதையாவும் தெரியாது. ಇವಾಗ ಕಾರ್ಡ್ ಆದ್ರೆ ಆ ಕಾರ್ಡ್ ಹಿಡಿ, ಈ ಕಾರ್ಡ್ ಅಂತ ಹಿಡೀರಿ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾವ ಕಾರ್ಡ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. நாம் பாடி ட்ரம்ஸ் வாசிச்ச சரித்திரத்துல யாரும் கிடையாது. ನಾನು ಹಾಡಿ ಡ್ರಮ್ಸ್ ಬಾರಿಸಿದ ಚರಿತ್ರೆ ಯಾರು ಇಲ್ಲ. அவன் ட்ரம் குச்சி கீழே போடுறான், ஒண்ணு பாட தெரிஞ்ச பாடு, இல்ல பாடாதே காரணம். ಅವನ ಡ್ರಮ್ಸ್ ಸಿಟ್ನ ಕೆಳಗಾಗಿ ಬಿಡ್ತಾನೆ. ಒಂದು ಹಾಡಕ್ ಗೊತ್ತಿದ್ರೆ ಹಾಡು, ಇಲ್ಲಾದ್ರೂ ಸುಮ್ಮನೆ ಇರೋದು. இதெல்லாம் தலையில வைத்துக் கொண்டா ஊழியம் செய்ய முடியாது. ಇವುಗಳೆಲ್ಲ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕೊಂಡ್ರೆ ಸೇವೆ ಮಾಡಕ್ ಆಗಲ್ಲ. பாடுங்க பார்க்கலாம். ಹಾಡ್ರಿ ನೋಡಿ. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் என்ன சொன்னாலும் நன்றி ஐயா,
என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்ல தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்ல தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன சொன்னாலும் நன்றி ஐயா, என்ன துதினாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடைவிட தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே. ஆமென். இடைவிட நன்றி உமக்குத்தானே. ஆண்டவரே, என் ஊழியத்துல என்ன நடந்தாலும் நன்றி. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடைவிட தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இடைவிட தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம கர்நாடகாவுக்கு வந்த புதுசு நமக்கு கன்னட தெரியாது. ನಾವು ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ ಬಂದಾಗ ನಮಗೆ ಕನ್ನಡ ಬರಲ್ಲ. நமக்கு தெரிஞ்ச முதல் வார்த்தையே ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಮಗೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಕಲ್ತ್ಕೊಂಡ ಭಾಷೆ ಪದವೇ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. யார் என்ன கேட்டாலும் சரி ಯಾರು ಏನೇ ಕೇಳಿದ್ರು ಸರಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಗೊತ್ತಿಲ್ಲ. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோமே. ಇದನ್ನೇ ಫಸ್ಟ್ ஊழியத்துல தூஷணம் வரும். ಸೇವೆಯಲ್ಲಿ ದೂಷಣೆ ಬರ್ತದೆ. இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ சிலர் பாதியிலேயே ஒயர அத்துட்டு போயிடுவான். ಕೆಲವರು ಅರ್ಧದಲ್ಲೇ ಹಗ್ಗ ಬಿಚ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஒயர் கேபிள் ಕೇಬಲ್ ಕಿತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. நல்ல கவனிங்க. நான் ஒரு நாள் ஒரு கிராமத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். ನಾನು ಒಂದು ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಒಂದಿನ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ஒரு சகோதரன் எனக்கு டிரான்ஸ்லேட்டர். ಒಬ್ಬ ಸಹೋದರನಿಗೆ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. அப்போ ஆரம்ப ஊழியத்துல அவர்தான் டிரான்ஸ்லேட்டர். ಪ್ರಾರಂಭದ ಸೇವೆಯಲ್ಲಿ ಅವರೇ ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ತಾ எங்க ಇದ್ರು. சர்ச்சில் எனக்கு கன்னடம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். ನನಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತಿಲ್ಲ, ತಮಿಳು ಮಾತ್ರನೇ ಗೊತ್ತಿತ್ತು. காணிக்கை பாட்டு முடிச்ச உடனே செய்தி. ಕಾಣಿಕೆ ಹಾಡು ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಸಂದೇಶ. அவர்தான் காணிக்கை பாட்டு பாடினாரு. ಅವರೇ ಕಾಣಿಕೆ ಹಾಡು ಹಾಡಿದ್ರು. காணிக்கை ஜெபம் பண்ணோம். ಕಾಣಿಕೆಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. கண்ணை திறந்து பார்த்தா ಕಣ್ ತೆರೆದು ನೋಡಿದ್ರೆ அவர் எலியா மாறி போயிட்டாரு காத்துல. ಅವ್ರು ಎಲಿನ ಹಾಗೆ ಗಾಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. அவரை தேட எங்கடான்னு பார்த்தா அவர் ஆளை காணும். ಅವ್ರು ಎಲ್ಲಪ್ಪ ಅಂತ ಹುಡುಕರು, ಅವ್ರು ಇಲ್ವೇ ಇಲ್ಲ. நான் பார்த்தேன். ನಾನ್ ನೋಡಿದೆ. என்ன பண்றது? ಏನ್ ಮಾಡೋದು? அப்புறம் நமக்கு இந்த ಗೊತ್ತಿಲ್ಲ ಕನ್ನಡ ಆಯ್ತಲ್ರಿ. ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅನ್ನೋ ಕನ್ನಡ ಇದೆಯಲ್ಲ, ಹೊಡೆದು ನೋಡ್ರಿ ಅದೇ ಕನ್ನಡ ಹೊಡೆದು ಅದೇ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. ಈಗ ನೀವು ನಮ್ಮ ಜೊತೆ ಕನ್ನಡ ಮಾತಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ನಾವು ಇರೋದು ಬಿಡದಿಯಾಗ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்போ அன்னைக்கு தெரிஞ்ச ஏதோ என்னது அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த எல்கேஜிக்கு கம்மியா வருமே எலிமெண்டரி ஸ்கூல், அந்த கன்னடா போட்டு அடிச்சு பிரசங்கம் பண்ணியாச்சு. ಸೊ ಹಾಗೆ ಆ ಒಂದು ಗೊತ್ತಿರುವ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹಾಗೆ ಮಾತಾಡಿ ಪ್ರಸಂಗ அவர் ಮಾಡಿದ್ರು. போய் ஒரு மாசம் கழிச்சு ரிட்டர்ன் வந்தார். ಅವ್ರು ಹೋಗಿ ಒಂದು ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ವಾಪಸ್ ಬಂದ್ರು. அவரு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு அங்கிள், அவர் இன்னைக்கு இல்ல, ಅವತ್ತು ಆರಾಧನೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ಒಂದು ಅಂಕಲ್ ಅವ್ರು ಬಂದ್ರು. ಅವತ್ತು அவர் சொன்னாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, உன் கன்னடாவே நல்லதான் இருக்கு, நீ பேசுனாரு. ನಿನ್ ಕನ್ನಡನೇ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಮಾತನಾಡು ಅಂದ್ರು. நான் சொன்னேன், ஏன் கன்னடா ನನ್ ಕನ್ನಡ ಚೆನ್ನಾಗೈತೆ, சும்மா கச்சனை பண்ணாதையா, ಸುಮ್ಮನೆ ತೊಂದರೆ ಮಾಡ್ಬೇಡ ಹೋದಯ್ಯ. அவர் சொன்னார், இல்ல தம்பி, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಇಲ್ಲ ತಮ್ಮ, இனிமே நீயே பேசு கன்னடால. ಇನ್ಮೇಲೆ ನೀನೇ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡು. அவருக்கு தமிழ் கேட்க சகிக்கல. ಅವ್ರಿಗೆ ತಮಿಳು ಕೇಳಿ ಸಹಿಸಕ್ಕಾಗಿಲ್ಲ ಅವ್ರಿಗೆ. அதனால கன்னடா பேச ஆரம்பிச்சான். ಅದರಿಂದ ಕನ್ನಡ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿ. இந்த எலியா வந்து ஒரு மாசம் கழிச்சு வந்தார். ಈ ಎಲಿಯ ವಾಪಸ್ ಒಂದು ತಿಂಗಳಾದ್ಮೇಲೆ ಬಂದ್ರು. வந்து சொன்னாரு, ಬಂದು ಹೇಳಿದ್ರು, நான் டிரான்ஸ்லேட் பண்றேன், ನಾನ್ ಭಾಷಾಂತರ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ. நான் சொன்னேன், ನಾನು நீ ಹೇಳಿದೆ, அடுத்தால எப்ப போறன்னு தெரியாது, ಯಾವಾಗ ವಾಪಸ್ ಹೋಗ್ತೀವಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, நீ போ, ನೀನು ಹೋಗು, நானே பேசிக்கிறேன். ನಾನೇ ಮಾತನಾಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ அன்னைக்கு ஆரம்பிச்ச கன்னடா ಅವತ್ತು ಆರಂಭಿಸಿದ ಕನ್ನಡ இன்னைக்கு வரைக்கும் ಇವತ್ತಿನ ತನಕ ஏனே நடந்தாரு ஸ்தோத்திர ஐயா, யார் கைவிட்டாரு ஸ்தோத்திர ஐயா. கிட்டத்தட்ட 100 பாட்டு வரைக்கும்
ಹಾಡು. ಸುಮಾರು 100 ಹಾಡುಗಳ ತನಕ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಭಾಷಾಂತರ ಮಾಡಿ ಆಡ್ತಾ ಇದೆ. ஹalleluya ஹalleluya ஆப்னோட காமிய பாடிடலாமா? ஹalleluya எல்லாரும் சரி. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, ஏது நடந்தாலும் சோதனையா, யார் கைவிட்டாலும் சோதனையா, 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 சோதனா சோதனா நிரந்தர சோதனா நிமலையா, ನಮ್ಮ ಹೃದಯದ ಸೋದನ ನಿಮಗೈಯ, ನಿರಂತರ ಸೋದನ ನಿಮಗೈಯ, ನಮ್ಮ ಹೃದಯದ ಸೋದನ ನಿಮಗೈಯ. ಆಮೆನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ஹalleluya. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஊழியத்துல ಸೇವೆಯಲ್ಲಿ எந்த மனிதனையும் பாராமல், ಯಾವ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡದೆ, எந்த தூஷணத்தையும் பாராமல், ಯಾವ ದೂಷಣೆಯನ್ನು ನೋಡದೆ, எந்த அவமானத்தையும் பாராமல், ಯಾವ ಅವಮಾನವನ್ನು ಎಣಿಸದೆ, ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னும் வேற வேறலாம் வரும், ಇನ್ನು ಬೇರೆ ಬೇರೆ ಎಲ್ಲ ಬರ್ತದೆ, இன்னும் நிறைய வரும். ಇನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಬರ್ತದೆ. என்ன வந்தாலும் சரி, ಏನೇ ಬಂದರೂ ಸರಿ, தூசியை தட்ட மாதிரி தட்டிட்டு ಧೂಳನ ಜಾಡಿಸುವ ಹಾಗೆ ಜಾಡಿಸ್ಬಿಟ್ಟು ஓடிய அந்த சமாரியா ஸ்திரியை தான் ஆண்டவர் எழுப்புதலின் கருவியாக பயன்படுத்தினார். ಓಡಿ ಹೋದಂತಹ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯ ದೇವರು ಉಜ್ಜೀವನ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಿದರು. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ போய் சொன்னப்ப என்ன கேட்டிருப்பாங்க? ಆಕೆ ಹೋಗಿ ಹೇಳಿದಾಗ ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ? நீ 5 புருஷனோட வாழ ஆளு, ನೀನು 5 ಗಂಡಂದರ ಸಂಗಡ ಬದುಕಿ ಜೀವನ நீ ಮಾಡುವ, சொல்லி நாங்க கேட்கணுமா? ನೀನು ಹೇಳಿ ನಾವು ಕೇಳ್ಬೇಕಾ? அப்படித்தான் சொல்லிருப்பான். ಹಾಗೆ ಹೇಳಿರ್ತಾರೆ. ஆனா அவள குறித்து கவலைப்படல. ಆದ್ರೆ ಆಕೆ ಅದನ್ನ ಕುರಿತು அந்த ಚಿಂತಿಸಲಿಲ್ಲ. ஒரு பெண்ணினுடைய தீர்மானம், ಆ ಒಂದು ಹೆಣ್ಣಿನ ತೀರ್ಮಾನ, 2 நாட்கள் இயேசு அங்கு தங்கி அந்த சமாரியாவுல ஏராளமான ஜனங்கள் விசுவாசிக்க அது காரணமானது. 2 ದಿವಸಗಳು ಆ ಸಮಾರ್ಯದಲ್ಲಿ ಯೇಸು ವಾಸವಾಗಿದ್ದ ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಅನೇಕರು ಯೇಸುವನ್ನು ನಂಬುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿತ್ತು. நான் 20 வருடம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ನಾನು 20 ವರ್ಷವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ இந்த ಇದ್ದೇನೆ. 20 வருட ஊழியத்தின் அனுபவத்துல ஒரு காரியத்தை நான் தெரிந்திருக்கிறேன். 20 ವರ್ಷದ ಅನುಭವದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவதற்கு சாத்தான் கொண்டு வருகிற முதல் ஆயுதமே டிப்ரெஷன் அண்ட் டிஸ்கரேஜ்மென்ட். ನಮ್ಮ ಸೇವೆಯ ಓಟವನ್ನು ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸೈತಾನ ತರುವಂತ ಮೊದಲನೇ ಆಯುಧವೇ ಒಂದು ನಿರಾಶೆ, ನಿರುತ್ಸಾಹ. அந்த டிஸ்கரேஜ்மென்ட், ಅದು ನಿರುತ್ಸಾಹ. ஒரு நாள் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, ಒಂದು ದಿವಸ ಒಬ್ಬರು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, ஏயா நீ ಯಾಕೆ கத்தி கத்தி பிரசங்கம் பண்றான, ಯಾಕೆ ಈಗ ಕಿರ್ಚಿ ಕಿರ್ಚಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ? மெதுவா பேசியாನ, ನಿಧಾನವಾಗಿ ಮಾತಾಡ. நானும் மெதுவா பேச ஆசைப்படுறேன், மெதுவா பேசினா பிசாசு போக மாட்டேங்குது, நான் என்ன பண்றேன்? ನಾನು ನಿಧಾನವಾಗಿ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅನ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಿಧಾನವಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಸೈತಾನ ಓಡ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ಏನ್ ಮಾಡೋದು? ஓ பிசாசேனா ಹೋಗು ದೇವ್ರು ಅಂದ್ರೆ போனடே இங்க ಅದು ಹೋಗಲ್ಲ ಅಂತ. பாயசு நான் தான் போயிடுறேன் இங்க. ಹೋಗಿ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ನಾವೇನ್ ಮಾಡೋದು? நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உன் பாடலை தூசிக்கலாம், ನಿನ್ನ ಹಾಡುಗಳನ್ನ ದೂಷಿಸಬಹುದು, உன் பிரசங்கத்தை தூசிக்கலாம், ನಿನ್ನ ಪ್ರಸಂಗವನ್ನ ದೂಷಿಸಬಹುದು, உன் ட்ரெஸ்ஸை தூசிக்கலாம். ನಿನ್ನ ವಸ್ತ್ರವನ್ನ ದೂಷಿಸಬಹುದು. எத்தனை பேர் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಿ? எதையும் கவலைப்படாம நான் ஓடுவேன்னு சொல்றது மட்டும் நான் ಯಾವುದೇ ಕುರಿತು ಚಿಂತಿಸಿದ್ರೆ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳುವ ಅಲ್ಲೇ ಹೇಳುವ. ஹalleluya ஹalleluya. ஓடும்போது அவன் சொன்னா இவன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொல்லி பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன், போகாதயா போகாத. ಓಡ್ತಾ ಇರುವ ನೀನು ಅವ್ರು ಬೈತಾರೆ ಇವ್ರು ಬೈತಾರೆ ಅಂತ எழுப்புதலிலே ஆண்டவர் தேடுகிற ஒரு பாத்திரம், ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರು ಹುಡುಕುವಂತ ಒಂದು ಪಾತ್ರ. எதையும் கவனிக்காமல் ஓடுகிற ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தேடுகிறார். ಯಾವುದನ್ನು ಗಮನಿಸದೇ ಇರುವಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನ ದೇವರು ಹುಡುಕ್ತಾ ಇಲ್ಲ. ஆமென் சொல்லுங்க. அடுத்தபடியாக நல்ல கவனிங்க. ನಂತರವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ. இன்றைய செய்தி, இன்றைக்கு ಇವತ್ತಿನ ಸಂದೇಶ இந்த எழுப்புதலுக்கு நமக்கு உதவி செய்கிறவர் யார் என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ಈ ಉಜ್ಜೀವನಕ್ಕೆ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದು ಯಾರು ಅನ್ನೋದನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೆ. வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம், ಓದಿಕೊಳ್ಳುವ ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20ನೇ ವಾಕ್ಯ
ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿಕೊಳ್ಳುವ மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 16ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಾಕ್ಯ. அந்த வாசிக்கலாம். ಅದನ್ನ ಓದುವ. அவர்கள் புறப்பட்டு போய் ಅವರು ಹೊರಟು ಹೋಗಿ எங்கு பிரசங்கம் பண்ணினார்கள். ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರು. கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. ಕರ್ತನು அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து ಅವರ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾ அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಸ್ವಾರ್ಥ ವಾಕ್ಯವನ್ನು ಬಲಪಡಿಸ್ತಾ ಇದ್ದನು. ಆಮೆನ್. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அங்க என்ன எழுதியிருக்கிறது? ಅದು ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? ಯೇಸು பரலோகத்துக்கு போய்விட்டார். ಯೇಸು ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋದನು. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಯೇசு பரலோகத்துக்கு போய்ட்டார். ಯೇಸು ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋದನು. சீஷர்கள் ஊழியம் செய்ய போகிறார்கள். ಈಗ ಶಿಷ್ಯರು ಸೇವೆ ಮಾಡಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சீஷர்கள் யாரு? ಈ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಯಾರು? ಯಾರು? மீன் பிடிக்கிறவன், ಮೀನು ಹಿಡಿಯುವವರು, வரி வசூலி பண்றவன், ಸುಕ್ಕ ವಸೂಲಿ ಮಾಡುವವರು, இப்படிப்பட்டவங்க ಇಂಥವರೇ. இவங்கெல்லாம் மீன் பிடிக்க போனவர்கள். ಇವರು ಮೀನು ಹಿಡಿಯಕ್ಕೆ ಹೋದವರು. இவர்கள் இப்பொழுது பிரசங்கம் பண்ண போகிறார்கள். ಈಗ ಇವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இவர்கள் பிரசங்கம் பண்ண போன பொழுது ಇವರು ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋದಾಗ அந்த வசனம் என்ன சொல்கிறது? ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். ಅವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರು. ಕರ್ತನು அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்தார். ಅವರ ಕೂಡ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ராமன் சொல்றேன். ಯಕ್ಷನಾಮ ಹೇಳ್ತೀನಿ. பக்கத்துக்கு கை பிடிச்சு சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ. நீ போடுங்க பரவாயில்ல. ಪರವಾಗಿಲ್ಲ, ಕೈ ಕೊಡು. போறதுக்கு முன்னாடி பக்கத்துல சமாதானம் ஆயிதானே ஆகணும். ಹೋಗೋದು ಮುಂಚಿತ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಆಗ್ಬೇಕು. மாமியார் மருமக வந்திருந்தா இன்னும் நல்லா போச்சு. ಮತ್ತೆ ಸೊಸೆ ಬಂದ್ರೆ ಇನ್ನೂ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ. கையை உடைச்சிடாதீங்க, அப்புறம் வீட்டுல போய் சண்டைக்கு வந்து ಕೈ ಮುರಿದಾಗ படி பக்கத்துல படிங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ. நீங்க போடுற கோட்டு, ನೀವು ಹಾಕುವಂತ ಕೋಟು, ஷூட்டு, ಹಾಕಿರೋ லிப்டிக்கு, ಉಚ್ಚುವಂತ ಲಿಪ್ಟಿಕ್, நீங்க வச்சிருக்கிற காரு, ನೀವು ಇಟ್ಟುವಂತ ಕಾರು, அப்புறம் போடுற அந்த டான்ஸ், ಆಮೇಲೆ ನಾವು ಹಾಕುವ ಡ್ಯಾನ್ಸ್, இது எழுப்புதலை கொண்டு வராது. ಇದು ಉಚ್ಚನ್ನ ತರುವುದಿಲ್ಲ. எங்கு கர்த்தர் கிரியை செய்கிறாரோ அங்குதான் எழுப்புதல் ஆரம்பமாகிறது. ಎಲ್ಲಿ ಕರ್ತನು ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೋ ಅಲ್ಲಿಯೇ ಉಜ್ಜೀವನವು ಪ್ರಾರಂಭವಾಗುತ್ತದೆ. ಆಮೆನ್ சொல்லுங்க. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. அந்த கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. தேவனுடைய கிரியைகளே எழுப்புதலை தவிர ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳೇ ಉಜ್ಜೀವನ ಹೊರತು தேவன் கிரியை செய்யாத எந்த இடத்திலும், ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ, எந்த கூட்டத்திலும், ಯಾವ ಕೂಟದಲ್ಲಿಯೂ, அது எவ்வளவு பிரமாண்டமா இருந்தாலும், ಅದು ಎಷ್ಟು ಬ್ರಹ್ಮಾಂಡವಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ, பரலோகத்திலிருந்து புகை இறங்காதுன்னு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு மிஷின் கொண்டு வந்து புகை போட்டாலும், ಪರಲೋಕದಿಂದ ಹೊಗೆ ಬರದೇ ಇದ್ರು ಕೂಡ 300 ರೂಪಾಯಿಗೆ ಮಿಷಿನ್ ತಂದು ಹೊಗೆ ಹಾಕಿದ್ರು ಕೂಡ அது அந்த வீடியோல பார்த்த ஒரே புகையா போகுது. ಅದು ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಹಾಗೆ ಹೊಗೆ ಹಾಡ್ತಾ ಇರ್ತದೆ. அங்க வெளியில வந்து சொல்றான், ಹೊರಗಡೆ ಇದ್ದವನು ಒಬ್ಬ ಹೇಳ್ತಾನೆ, என்னடா நம்மளும் புகை விடுறோம் அவனும் புகை விடுறான். ಏನಪ್ಪ ನಾವು ಹೊಗೆ ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಅವರು ಹೊಗೆ ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. கிண்டல் பண்ணல, ನಾನು ಕಿಂಡಲ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. நடக்கிற சில காமெடிகளுக்காக வருத்தப்படுறேன். ನಡೆಯುವಂತ ಕೆಲವು ತಮಾಷೆಗಳನ್ನ ನೆನೆಸಿ ಚಿಂತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ. தேவன் கிரியை செய்யாத இடத்துல, ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, அந்த இடம் என்ன பிரமாண்டமா இருந்தாலும், ಆ ಸ್ಥಳ ಎಷ್ಟು ಬ್ರಹ್ಮಾಂಡವಾಗಿದ್ದರು, பயங்கரமா இருந்தாலும், ಭಯಂಕರವಾಗಿದ್ದರು, பக்கத்துல கை கொடுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಕೊಡೋದು. தேவன் கிரியை செய்யலனா, ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅಷ್ಟೇ. என்னாச்சு? ಏನಾಯ್ತು? காத்து குடியில் போயிடுச்சு. ಗಾಳಿ ಕಿತ್ಕೊಂಡು ಹೋಯ್ತು ಅಂತ. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய கிரியைகளை எழுப்புதல். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳೇ ಉಜ್ಜೀವನ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. எதைய எழுப்புதல்? ಯಾವುದು ಉಜ್ಜೀವನ? தேவனுடைய கிரியைகளை எழுப்புதல். ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳೇ ಉಜ್ಜೀವನ. அவர்கள் போய் எங்கும் சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ಅವರು ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರು. எங்கு பிரசங்கம் பண்ணினார்கள்? ಎಲ್ಲೆಲ್ಲಿಯೂ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿದರು. கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து, ಕರ್ತನು ಅವರ ಸಂಗಡ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಬಲಪಡಿಸಿದನು. அன்பு தம்பி, தங்கச்சி, சகோதர சகோதரியே, ಪ್ರಿಯ ತಮ್ಮ, ತಂಗಿ, ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, நான் எழுப்புதல் கருவியா மாறணும்னு சொல்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ನಾನು ಉಜ್ಜೀವನ ಪಾತ್ರೆ ಹಾಕ್ಬೇಕಂತ ಹೇಳೋದು ಆಮೇಲೆ ಹೇಳ್ರಿ ನೋಡುವ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே ஆசை தான். ಇವತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೇ ಆಸೆ, பாட்டு பாடணும்,
ಹಾಡು ಆಡಬೇಕು. மைக்க பிடிக்கணும், ஒரு பாட்டை பாடணும், அதை யூடியூப்ல போடணும், அதுக்கு லைக்ஸ் வருதான்னு பார்த்துட்டே இருக்கணும். ಮೈಕ್ ಅನ್ನು ಹಿಡಿಬೇಕು, ಒಂದು ಹಾಡು ಆಡ್ಬೇಕು, ಅದನ್ನ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಬೇಕು, ಅದಕ್ಕೆ ಏನಾದ್ರು ಲೈಕ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ನೋಡ್ಬೇಕು. நாங்க எங்க சர்ச்சில பாட்டு பாடுறதுன்னு சில ஆளுங்க வச்சிருக்கோம். ನಾವು ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರು ಹಾಡು ಆಡೋರನ್ನ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ. ஆனா நிறைய பேருக்கு பாடணும் ஆசை. ಆದ್ರೆ ಅನೇಕರಿಗೆ ಹಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಸೆ. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, நீ பாடுனா ನೀನು ಹಾಡಿದ್ರೆ பிசாசு ஓடுமா? ದೇವ ಓಡ್ತದ? நீ பாடு. ನೀನು ಹಾಡು. நீ பாடுன அபிஷேகம் இறங்குமா? நீ பாடு. ನೀನು ಹಾಡಿದ್ರೆ ಅಭಿಷೇಕ ಬರ್ತಾ ಇದೆ, ಹಾಡು. இல்லன்னா உன் பாட்டை கேட்கிற பாடு நமக்கு யாருக்கு இந்த பாடு? ನಿನ್ನ ಹಾಡು ಕೇಳುವಂತ ಈ ಒಂದು ವೇದನೆ ನಮ್ಗೆ ಆಗ್ಬೇಕು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಕೇಳು, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ இந்த ಕೇಳು. ஊழியம் வளரணுமா? ನಿಮ್ಮ ಸೇವೆ ಬೆಳಿಬೇಕಾ? நீ எழும்பணுமா? ನೀನು ಎದ್ದೇಳಬೇಕಾ? அதுக்கு இந்த பாட்டுல எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ಅದು ಈ ಹಾಡಲ್ಲೆಲ್ಲ ಏನ್ ನಡೆಯಲ್ಲ. நீ பாடும்போது தேவன் செய்கிற கிரியையில தான் எழுப்புதல் உண்டாகும். ನೀನು ಹಾಡುವಾಗ ದೇವರು ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಚಿನ್ನ ಉಂಟಾಗ್ತದೆ. ஆமென் சொல்றீங்க, ஆமென் சொல்றீங்க. ஹalleluya. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஒரு நாள் நான் ஒரு ஹாஸ்பிடலுக்கு போயிருந்தேன். ನಾನು ಒಂದು ದಿನ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். ಇದು ನಿಮಗೆ ಅರ್ಥ ಆಗೋದಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳ್ತೇನೆ. நான் ஒவ்வொரு ட்ராக்ஸ் சாப்பிட்டு ஒரு பெட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ட்ராக்ஸ், 2 மேரிகோல்ட் பிஸ்கட், அப்புறம் ஒரு ஆரஞ்சு. ಅಲ್ಲಿ ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಮಲಗಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೂ ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್ಸ್, 2 ಮಾರಿಗೋಲ್ಡ್ ಬಿಸ್ಕೆಟ್ ಮತ್ತೆ ಒಂದು ಆರೆಂಜ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೆ. இப்பெல்லாம் அது இல்லவே இல்ல. ಇವಾಗೆಲ್ಲ ಅದಿಲ್ಲ. இப்ப நமக்கே ஆரஞ்சு இல்ல, அடுத்தவங்களுக்கு எங்க இருந்து ಈಗ கொடுத்துருக்காங்க? ನಮಗೆ ಆರೆಂಜ್ ಇಲ್ಲ, ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಎಲ್ಲಿ ಕೊಡೋದು? ஹாஸ்பிடலுக்கு போய் அப்படி ஆரஞ்சு 2 பிஸ்கட் கொடுத்து ஒரு ஜான் காஸ்பல் கொடுத்து அப்படியே சுவிசிட்டு வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ಆಸ್ಪತ್ರೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಆರೆಂಜ್ ಮತ್ತೆ ಬಿಸ್ಕೆಟ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಮತ್ತೆ ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ ಪುಸ್ತಕನ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಬರ್ತಾ ಇದೆ. அங்க ஒரு ஆள் படுத்திருந்தான். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಮಲಗಿದ್ದನು. நான் அவனுக்கு சொன்னேன், இயேசு நம்புங்க தம்பி. ನಾನು ಅವನಿಗೆ ಹೇಳಿದೆ, ಯೇಸುವನ್ನು ನಂಬಿರಿ ತಮ್ಮ, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ಯೇಸು ನಿಮಗೆ ಅದ್ಭುತ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. அப்ப ಅವರು சொன்னாரு, ಆಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, நாளைக்கு எனக்கு கால் ஆபரேஷன் சார். ನಾಳೆ ನನಗೆ ಕಾಲ್ ಆಪರೇಷನ್ ಸರ್. அழுதாங்க. ಹಾಗೆ ಗೋಳಾಡಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எனக்கு ஆபரேஷன் ஆகுது, ನನಗೆ ಆಪರೇಷನ್ ಆಗ್ತಾ ಇದೆ. டாக்டர் பாதி காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்றாரு. ಡಾಕ್ಟರ್ ನನ್ನ ಅರ್ಧ ಕಾಲು ತೆಗಿಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ நான் ಇದ್ದಾರೆ. என்ன செய்வேன் அழுதார். ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் சொன்னேன், இயேசு நம்பு தம்பின்னு. ನಾನು ಹೇಳಿದೆ, ಯೇಸುವನ್ನ ನಂಬಿದ್ದಮ್ಮ. அவர் என்ன சொன்னாரு? ಅವ್ರೇನ್ ಹೇಳಿದ್ರು போங்க ಗೊತ್ತಾ? சார், ಹೋಗಿ ಸರ್, இயேசு நம்பினா என்ன ஆபரேஷன் நிக்க போகுதுன்னா. ಯೇಸುವನ್ನ ನಂಬಿದ್ರೆ ಆಪರೇಷನ್ ನಿಂತು ಹೋಗುತ್ತಾ? நமக்கு கொஞ்சம் சுருக்குனுச்சு. ನನಗೆ ಸ್ವಲ್ಪ. அப்ப நான் சொன்னேன், ಅವಾಗ ನಾನು ಹೇಳಿದೆ, ஏம்பா நீ இயேசுவை நம்பு, ನೀನು ಯೇಸುವನ್ನ ನಂಬು, உனக்கு ஆபரேஷன் நடக்காதுன்னு. ನಿನಗೆ ಆಪರೇಷನ್ ನಡೆಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. அது எப்படி நீங்க சொல்றீங்க? ಅದೇ ನೀವು ಹೇಳ್ತೀರಿ. ಅದು நான் எனக்கு என்ன தெரியும், சொல்றேன் அவ்வளவுதான். நீ ನನಗೆ ಗೊತ್ತು, ನನ್ನೊಳಗೆ ನಾನು ಹೇಳ್ಬೋದು, ನನಗೆ ಗೊತ್ತು, ಹಾಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ ಅಷ್ಟೇ. நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, நீ கண்ணை மூடுன்னு சொல்லி ನೀನ್ ಕಣ್ಮುಚ್ಚು ಅಂತ ಹೇಳಿ என்ன வச்சு அவனுக்கு ஜெபம் பண்ணி ಎಣ್ಣೆ ಹಾಕಿ ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அவனுக்கு அந்த ஜான் காஸ்பல் கொடுத்து நைட்ல உட்கார்ந்து படிக்கிட்டு வந்துட்டேன். ಅವನಿಗೆ ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಇದನ್ನು ಓದು ಅಂತ ಹೇಳಿ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ಟು அவன் போகும்போது என் நம்பர் வாங்கிக்கிட்டான். ಅವನು ಹೋಗುವಾಗ ನನ್ನ ನಂಬರ್ ಇಸ್ಕೊಂಡ. எனக்கு நம்பர் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, ನಂಬರ್ ಕೊಡದೇ ಇದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. நம்பர் கொடுத்த பிறகு ನಂಬರ್ ಕೊಟ್ಟ ಮೇಲೆ அவனுக்கு ஆபரேஷன் ஆச்சுன்னா போன் போட்டு கேவியா கேட்பாங்க. ಅವನಿಗೆ ಆಪರೇಷನ್ ಆದ್ರೆ ಅವನು ಫೋನ್ ಮಾಡಿ ನನಗೆ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾನೆ. சொல்லுங்க, அது கேவியா கேட்பாங்க. அது அர்த்தம் தூங்கு புரியும், வேற மாதிரி அர்த்தம். அது சில காரி துப்பிடுவாங்க. அவனுக்கு போன் நம்பரை கொடுத்துட்டு வந்து நான் வீட்டுல வந்து ஒரே முட்டி போட்டு ஏசு 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 சொல்றேன். ನಾನು ಅವನಿಗೆ ಫೋನ್ ನಂಬರ್ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಮನೆಗೆ ಬಂದು ನಾನು ಯೇಸು ಯೇಸು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. காலையில 7 மணிக்கு அவனுக்கு ஆபரேஷன். ಬೆಳಗ್ಗೆ 7 ಗಂಟೆಗೆ ಅವನಿಗೆ ಆಪರೇಷನ್. 11 மணிக்கு 11 ಗಂಟೆಗೆ அவன் போன்ல இருந்து நான் போன் நம்பர்ல இருந்து போன் வருது. ಅವನ ಫೋನ್ ನಂಬರ್ ಇಂದ ನನಗೆ ಫೋನ್ ಬರ್ತಾ ಇದೆ. நான் பார்த்தேன், ನಾನು ನೋಡಿದೆ, போதாத கால நிக்கிறான் சொல்லிட்டு ಇವತ್ತು ಹೋಯ್ತು ಅಷ್ಟೇ ಅಂತ ಅನ್ಕೊಂಡು நான் போன் ஆன் பண்ணி ஹலோ ನಾನು ಫೋನ್ ಆನ್ ಮಾಡಿ ಹಲೋ ಅಂದೆ. அவன் ஐயோ இயேசுக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ಅವನು ಅಯ್ಯೋ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ಅಂತ. நான் என்ன ஆச்சுட்டேன். ನಾನು ಏನೇ ಆಯ್ತು, நான் டாக்டர் சொல்லிட்டாரு ஆபரேஷன் வேண்டாம். ಸರ್ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಆಪರೇಷನ್ ಬೇಡ ಅಂತ. நான் நல்ல சுகமாயிட்டு சொல்லிட்டேன். ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಗುಣಾಗಿದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது சொல்லுங்க, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே.
ಒಂದು ದಿವಸ ನಾವು ಚರ್ಚ್ಗೆ ಟೂರ್ ಬಂದ್ರಿ. ಆಮೇಲೆ ஞாயிற்றுக்கிழமை வராதீங்க, ಭಾನುವಾರ ಬರಬೇಡ್ರಿ, தயவுசெய்து வராதீங்க. வேற ஒரு நாள் பாஸ்டர் கூட வாங்க. ಬೇರೆ ಒಂದು ದಿವಸ ಪಾಸ್ಟರ್ ಜೊತೆ ಬಂದ್ರಿ. எத்தனை எய்ட்ஸ் வியாதிகள் சுகமானவர், ಎಷ್ಟೋ ಜನರು ಏಡ್ಸ್ ರೋಗದಿಂದ ವಾಸಿಯಾದರು, எத்தனை கேன்சர் சுகமானவர், ಎಷ್ಟೋ ಜನರು ಕ್ಯಾನ್ಸರ್ ಇಂದ எத்தனை எத்தனை ಕ್ರೂರமான வியாதிகள் சுகமானது, ಬಹಳ ಕಠಿಣವಾದ ಕ್ರೂರವಾದ ರೋಗದಿಂದ ವಾಸಿಯಾದವರು. சபையில கர்த்தருடைய கிருபையினால, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ குறைஞ்சது ஒரு 60 பேர் முழு நேரமா ஊழியம் செய்றாங்க. ಕಡಿಮೆ ಅಂದ್ರೆ 60 ಜನರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಸೇವೆ, ஆண்கள் பெண்கள் ஆண்கள் ஓடுறாங்க. ಯವನಸ್ಥ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರು ಅಂತ ಹೇಳಿ ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அற்புதம் எப்படி நடக்குது தெரியுமா? ಈ ಅದ್ಭುತ ಹೇಗೆ ನಡೀತದೆ ಗೊತ್ತಾ? நீங்க நினைச்சிருக்கூடாது சர்ச் பயங்கரமான சர்ச் போல. பயங்கரமான சர்ச் அது பிடிதி சர்ச். ನೀವು ನಡೆಸಿಕೊಳ್ಳೋದು ಅದು ಭಯಂಕರ ಚರ್ಚ್ ಅಂತ, ಬಿಡಿದಿ ಚರ್ಚ್ ಅಷ್ಟೇ. இந்த அற்புதம் எப்படி நடக்குது தெரியுமா? ಈ ಅದ್ಭುತ ಹೇಗೆ ನಡೀತಾ ಇದೆ ಗೊತ್ತಾ? நம்ம சொல்றது அவ்வளவுதான். ನಾವು ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಹೇಳಿ ಯೇಸು கண்டிப்பா உங்க சுகமாக்குவார் பிரதர். ಯೇಸು ನಿಜವಾಗಲೇ ನನ್ನ ಗುಣ ಮಾಡ್ತಾರೆ ಬ್ರದರ್. சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಮನೆಗೆ ಬಂದ್ಮೇಲೆ அவர்கிட்ட சொல்றது, ಅವ್ರ ಹತ್ರ ಹೇಳೋದು, உங்க நம்பிதான் சொல்லி இருக்கிறேன், ನಿನ್ನ ನಂಬಿನೇ ಹೇಳಿದೀನಿ, நீர் ஏதாச்சும் அற்புதம் செய்ய காலகால வாரிடாதுன்னு ஆண்டவரே, ನೀನೇನಾದ್ರೂ ಅದ್ಭುತ ಮಾಡು ದೇವ್ರೆ ಅಂತ ಕೇಳೋದು. அடுத்த வாரம் வரும்போது சொல்லுவான், ಬರುವಂತ ಭಾನುವಾರ ಹೇಳ್ತಾರೆ, சொல்லுவான், சாரி அவன் வியாதி சுகமாச்சுட்டா, நல்லா சாப்பிடுறா. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಸರ್ ರೋಗ ವಾಸಿ ಆಯ್ತು, ಡಾಕ್ಟರ್ ವಾಸಿ ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொத்தமானானே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்கார சொத்தமானானே. சொல்லுங்க, சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொத்தமானானே, சுத்தமாக என்று சொன்னாரே, அந்த குஷ்டரோகி சொத்தமானானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனா கூடாதது, ஆமென், கூடாதது ஒன்றுமில்லையே, என் இயேசுவா கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹalleluya. இன்னைக்கு செய்திக்குள்ள கால் வாங்குறது மட்டும் உள்ள போகல. ಇವತ್ತು ಸಂದೇಶದೊಳಗೆ ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ್ ಭಾಗನೂ ಹೋಗೇ ಇಲ್ಲ. 9 மணி ஆகி போச்சு. 9 ಗಂಟೆ ಆಗೋಯ್ತು. சரிங்களா? 9:05-10க்குள்ள உங்களை நான் சொன்னேன், நீங்க போறீங்களா இல்ல நான் போயிடுறேன். 9:55 ಅದರ ಒಳಗೆ ನಾನು ಹೋಗ್ಬಿಡ್ತೇನೆ. ஏன்னா நாளை காலைல 5 மணிக்கு எங்களுக்கு ஆராதனை. ಯಾಕಂದ್ರೆ ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ನಮಗೆ ಆರಾಧನೆ. ஆமென். ಆಮೆನ್. அப்ப நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ, எதையா எழுப்புதல்? ಯಾವುದಯ ಉಜ್ಜೀವನ? நீ டிவில வந்துட்டா, யூடியூப்ல வந்துட்டா, ஃபேஸ்புக்ல வந்துட்டா, உனக்கு 5000 பேர் லைக்ஸ், அந்த லைக்ஸ் நீ குப்பையில போடு. ನಿಮ್ ಟಿವಿಯಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ರೆ, ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ, ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಒಂದು 5000 ಲೈಕ್ಸ್ ಬಂದ್ಬಿಟ್ರೆ அது எழுப்புதல் இல்லையா? ಅವುಗಳೆಲ್ಲ ಉಜ್ಜೀವನ ಅಲ್ಲ. எங்கு தேவன் கிரியை செய்கிறாரோ, ಎಲ್ಲಿ ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೋ, என்றைக்கு தேவன் உன்னை கொண்டு கிரியை செய்கிறாரோ, ಯಾವತ್ತು ದೇವರು ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಾನೋ, தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற நாள் தான் உன் வாழ்க்கையில எழுப்புதலின் நாள். ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ ಪ್ರಾರಂಭಿಸಿದ ಆ ದಿನವೇ ಉಜ್ಜೀವನದ ದಿನ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்கிட்ட ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. ನನ್ನ ಹತ್ರ ಒಬ್ಬ ಅಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, பெரிய வயிறு, ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಹೊಟ್ಟೆ, சின்ன பிள்ளை தான், பெரிய வயிறு, வாலி பிள்ளை, ಸಣ್ಣ ಹುಡುಗಿನೇ, ಯವನಸ್ಥ கல்யாணம் ஆயிருக்கு. ಮದುವೆ ಆಗಿದೆ. அவ சொன்னா, ಆಕೆ ಹೇಳಿದಳು, சார் ಸರ್ 8 மாசம் பிரெக்னன்சி நானு, 8 ವರ್ಷ ಪ್ರೆಗ್ನೆಂಟ್ ಆಗಿದ್ದೇನೆ ಇವಾಗ. அப்போ டாக்டர் என்னென்னமோ பார்த்து எங்க கிராமத்துல நம்ம கர்ப்பத்துக்கு எல்லாம் சாப்பாடுலாம் மெடிசன் சாப்பிட்டோம். ನಮ್ಮ ಗ್ರಾಮದಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ಗರ್ಭಕ್ಕೆ ಏನೆಲ್ಲ ಔಷಧ ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದೀವಿ. இப்ப என் புருஷ வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ಇವಾಗ ನಮ್ಮ மனைவி எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ಇವಾಗ ನನ್ನ ಅಮ್ಮನ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ. இங்க ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் காமிச்சா, ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ತೋರಿಸಿದ್ರೆ அவர் சொல்றாரு, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, வயிறு வீங்கினது உண்மைதான், ಹೊಟ್ಟೆ ಊದ್ಕೊಂಡಿರೋದು ನಿಜಾನೇ, வாந்தி இருந்தது உண்மைதான், ವಾಂತಿ ಮಾಡಿರೋದು ನಿಜಾನೇ, ஆனா பிள்ளை இல்ல, ಆದ್ರೆ ಒಳಗೆ ಏನಿಲ್ಲ, பிள்ளை இல்ல, ಮಗು ಇಲ್ಲ, வெறும் காத்து தான் இருக்கு. ಬರೀ ಗಾಳಿ ಇದೆ. அது கைப்பிடி சொல்லு,
பக்கத்தில் கைது ಹೇಳು. நீங்க நிறைய பேரோட நிலைமை அப்படித்தான். ಇವತ್ತು ಅನೇಕರ ಪರಿಸ್ಥಿತಿ ಅದೇ. நீங்க கோட்டை ஜூட்டை போட்டு Facebookல யூடியூப்ல அப்படியே நீங்க லைக்ஸ் என்ன வாங்கணும். ನೀವು தேவன் கிரியை செய்யலன்னா ನೀವು ಕೋಟು ಸುಟ್ಟಾಕಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ತೋರಿಸ್ಕೊಂಡ್ರು ಸರಿ, ದೇವ್ರ ಕ್ರಿಯೆ ಮಾಡದೇ ಇದ್ರೆ 6 மாசம் மிஞ்சி போனா 1 வருஷம் உங்க ஊழியம் டபாக்கிரும். 6 ತಿಂಗಳು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಜಾಸ್ತಿ ಆದ್ರೆ 1 ವರ್ಷ ಅಷ್ಟೊಳಗೆ ನಿಮ್ ಸೇವೆ ಬಿದ್ದೋಗುತ್ತೆ. தேவனுடைய கிரியை மாத்திரமே எழுப்புதலின் ஆரம்பம். ದೇವರ ಕ್ರಿಯೆ ಮಾತ್ರ ಜೀವನದ ಪ್ರಾರಂಭ. ஹalleluya ஹalleluya. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. தேவனுடைய கிரியை இல்லாத இடம் என்ன பரபரப்பாக பயங்கரமாக இருந்தாலும் அங்கு ஜெயம் இல்லை, தோல்வியே. ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡದೇ ಇರುವಂತ ಸ್ಥಳ ಅದು ಎಷ್ಟು ಭಯಂಕರವಾಗಿದ್ರು ಅದರಲ್ಲಿ ಉಜ್ಜೀವನ ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿ ಜಯ ಇಲ್ಲ, ಸೋಲು ಮಾತ್ರ. அதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். ಅದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புத்தகம். ಓದಿಕೊಳ್ಳಿರಿ 1 ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 4வது அதிகாரத்துக்கு நேராக திரும்பிக் கொள்ளலாம். 4ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ತಿರುಗಿಸಿಕೊಳ್ಳುವ. 1 சாமுவேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವ. அங்கே என்ன நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண அனுபவித்து நிற்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಎದುರಾಗಿ ಫಿಲಿಸ್ಟಿಯರು ವ್ಯೂಹ ಕಟ್ಟಿ ಯುದ್ಧ ಮಾಡಲು ನಿಂತಿದ್ದಾರೆ. யுத்தம் அதிகரிக்கிறது. ಯುದ್ಧವು ಹೆಚ್ಚಾಗ್ತಾ ಇದೆ. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பதாக முறியடிக்கப்படுகிறார்கள். ಇಸ್ರಾಯೇಲರು ಫಿಲಿಸ್ಟಿಯರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಸೋತು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. 4000 பேர் வெட்டுண்டு செத்தார்கள். 4000 ಮಂದಿ ಇಸ್ರಾಯೇಲರು ಸಂಹರಿಸಿದರು. ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது ಇಸ್ರಾಯೇಲರು ತಮ್ಮ ಪಾಳೆಗೆ ಹಿಂದಿರುಗಿದ ಮೇಲೆ இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், ಇಸ್ರಾಯೇಲರ ಹಿರಿಯರು, இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? ಯೆಹೋವನು ಈ ಹೊತ್ತು ನಮ್ಮನ್ನು ಫಿಲಿಸ್ಟಿಯರಿಂದ ಅಪಜಯಪಡಿಸಿದ್ದೇಕೆ? சிலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். ಶಿಲೋವಿನಲ್ಲಿ ಯೆಹೋವನ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು ತರಿಸೋಣ. அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விடுவித்து விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். ಆತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಶತ್ರುಗಳ ಕೈಗೆ ನಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಲಿ ಎಂದು ಹೇಳಿದರು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள். ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இஸ்ரவேலர்கள் முறிந்து ஓடுகிறார்கள். 4000 பேர் செத்துட்டான். ಇಸ್ರಾಯೇಲರು ಸೋತು ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. 4000 ಜನರು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. இஸ்ரவேலை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? ಈಗ ಇಸ್ರಾಯೇಲ್ ಹಿರಿಯರು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாருங்க. ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ರಿ. எங்க? ಎಲ್ಲಿ? எங்க? ಎಲ್ಲಿ? நல்ல கவனிங்க, எங்க? ಎಲ್ಲಿ? ಗಮನಿಸ್ರಿ. ஆராதிக்கப்பட வேண்டிய உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு வராங்க? ಆರಾಧಿಸಬೇಕಾದಂತ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಎಲ್ಲಿ ತರಬೇಕಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க கொண்டு வரா? ಎಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? சண்டைக்கு கொண்டு வா. ಜಗಳಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು கை சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡಿದ್ರೆ நீங்க கர்த்தரை சண்டைக்கு தான் கூடுவீங்களோ? ನೀವು ಕರ್ತನನ್ನ ಜಗಳಕ್ಕೆ ಕರೀತೀರಾ? சொல்லுங்க சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ. யுத்தம் பண்ணுகிற இடத்திற்கு கர்த்தருடைய பெட்டி கொண்டு வாருங்கள் என்றார்கள். ಯುದ್ಧ ಮಾಡುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ತನ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ರಿ ಅಂತ. அடுத்த வசனத்தை பாருங்க. ನಂತರದ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. என்ன எழுதியிருக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನ್ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ? கேருபீன்களின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி யுத்தத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ಕೇರೂಬಿಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಸೀನನಾಗಿರುವ ಸೇನಾಧೀಶ್ವರನ ಯೆಹೋವನ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷವನ್ನು ತರಿಸಿದರು. 5வது வசனத்தை பாருங்க. 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது ಯೆಹೋವನ ಒಡಂಬಡಿಕೆ ಮಂಜೂಷ ಪಾಳೆಯಕ್ಕೆ ಬಂದಾಗ இஸ்ரவேலர் எல்லாரும், ಇಸ್ರಾಯೇಲ್ಯರೆಲ್ಲರೂ பூமி அதிர்க்கத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். ಭೂಮಿಯು ಪ್ರತಿಧ್ವನಿ ಕೊಡುವಷ್ಟು ಆರ್ಭಟಿಸಿದರು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பெலிஸ்தர்கள் சத்தத்தை கேட்ட பொழுது, ಫಿಲಿಸ್ಟಿಯರು ಇದನ್ನು ಕೇಳಿದಾಗ இது என்னையா மகா சத்தம் என்று கேட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க? ಇದೇನು ಮಹಾಶಬ್ದ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದಾಗ ಅವ್ರೇನ್ ಹೇಳಿದ್ರು? 7வது வசனத்தை பாருங்க. 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடினாலே, ದೇವರು ಇವರ ಪಾಳೆಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣವೇ. ஹalleluya ಹalleluya. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? என்ன சொல்றாங்க? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? தேவன் பாளையத்தில் வந்திருக்கிறார். ದೇವರು ಇವರ ಪಾಳೆಯಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய பெட்டி வந்த உடனே, ಯೆಹೋವನ ಮಂಜೂಷ ಬಂದ ತಕ್ಷಣವೇ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? சத்தமாக ஆர்ப்பரித்தார்கள். ಅವರು ಬಹಳವಾಗಿ ಆರ್ಭಟಿಸಿದರು. கவனிங்க கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. ஆனா அங்க என்ன ஆச்சு? ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? இஸ்ரவேல் ஜனங்கள் முறிந்து போனார்கள்.
இஸ்ரவேல் ಜನರಲ್ಲಿ ಸೋತು வாசிக்கலாம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 11ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವ. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். ಫಿಲಿಷ್ಟಿಯರು ಯುದ್ಧ ಮಾಡಿದರು. இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். ಇಸ್ರಾಯೇಲರು ಸೋತು ತಮ್ಮ ತಮ್ಮ ಮನೆಗಳಿಗೆ ಓಡಿ ಹೋದರು. மகாபெரிய சங்காரம் உண்டாயிற்று. ಮಹಾ ಸಂಹಾರವಾಯಿತು. இஸ்ரவேலில் 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். ಇಸ್ರಾಯೇಲರು 30,000 ಕಾಲಾಳುಗಳು ಮಾಡಿದರು. தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ದೇವರ ಮಂಜೂಷವು ಶತ್ರುವಶವಾಯಿತು. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். ஏலிய மக்களாದ ಓಪ್ನಿ ಪಿನೆಹಾಸರು ಹತರಾದರು. வசனத்தை கவனிக்கணும் மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಲು ಆಮೆನ್ ಹೇಳಿ ನೋಡು. ஹalleluya. ஹalleluya. கவனிங்க. ಗಮನಿಸಿರಿ. தேவனுடைய பெட்டி ಯೆಹೋವನ ಮಂಜೂಷ ஆலயத்துக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது. ಪಾಳೆಯದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ತರಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. தேவன் வந்தாரா? ದೇವರು ಬಂದನ? சொல்லுங்க, வந்தாரா வரலையா? ಬಂದ್ರೆ ಬರಲಿಲ್ಲ ಹೇಳಿ. தேவன் வந்தாரா வரலையா சொல்லுங்க. ದೇವರು ಬಂದ್ರೆ ಬರಲಿಲ್ವಾ? தேவன் வந்தார். ದೇವರು ಬಂದನು. அங்க ஆர்ப்பாட்டம் எப்படி இருந்துச்சு பாருங்க. ಅಲ್ಲಿ ಆರ್ಭಟ ಹೇಗಿತ್ತು ನೋಡ್ರಿ. ಡ್ರಮ್ಸ್ ಚೆನ್ನಾಗಿ ಓಡಿ ಡ್ರಮ್ಸ್ அடி டம் 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 நீங்க நிறைய இடத்துல பாப்பீங்க நினைக்கிறேன் மீட்டிங்ஸ்ல எல்லாம். ಇವತ್ತು ಮೀಟಿಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ನೋಡ್ತೀರಿ ಅನ್ಸುತ್ತೆ. ರೇ ವರ್ಷನ್ அந்த லைட் புச்சு 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 ஆடி ಒಂದೇ ಆರಾಧನೆ ಲೈಟ್ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ತಾ ಇರ್ತದೆ. அது இப்போ வானத்துல லைட் விட்டா ಇವಾಗ ಆಕಾಶದ ಮೇಲೆ ಲೈಟ್ அது ಬಿಟ್ಟು அப்படி இப்படி 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 ஆடுது. ಅದು ಬೇರೆ ಹಾಗೆ ಇದು ಸುತ್ತಾ ಇರ್ತದೆ. அங்க இருக்கிறவங்க கேக்குறான், ಅಲ್ಲಿರೋರು ಕೇಳ್ತಾರೆ, என்னடா அது? ಏನೇ ಅದು? சார்ல்ஸ் கிரவுண்ட்ல ಚಾರ್ಲ್ಸ್ ಗ್ರೌಂಡ್ ಅಲ್ಲಿ தெரியாதவங்களுக்கு ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? தேவன் வந்திருக்கிறான். ದೇವರು ಬಂದಿದ್ದಾನೆ. கர்த்தர் வந்திருக்கிறான். ಕರ್ತನು ಬಂದಿದ್ದಾನೆ. லைட் எல்லாம் பிடிச்சு பிடிச்சிங்குது. ಲೈಟ್ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ತಾ ಇದೆ. பூமி அதிருது. ಭೂಮಿ ಹದರ್ತಾ ಇದೆ. போட்ட சபூப்பர்ல பிடிஎஸ் பஸ்ல போறவனுக்கு நெஞ்சு அடிக்குது. ಹಾಕಿದ ಸಬ್ ಸೌಂಡ್ ಅಲ್ಲಿ ಬಿಟಿಎಸ್ ಬಸ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇರೋ ಎದೆಲ್ಲ ಹೊಡ್ಕೊಳ್ತಾ ಇದೆ. சொல்லுங்க, ಹೇಳ್ರಿ, தேவன் வந்தாரா இல்லையா? ದೇವರು ಬಂದ್ರ ಇಲ್ವಾ? வந்தார். ಬಂದರು. அது கை சொல்லுங்க. ಮೊದಲು ಕೈ ಕೇಳ್ರಿ. ஆனா கிரியை செய்யவில்லை. ಆದ್ರೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲಿಲ್ಲ. ஐயா, ಈಗ மினிஸ்ட்ரியில டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் தான். ಸೇವೆಯಲ್ಲಿ ಬಹಳ ಆಪತ್ತಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದುವೆ. என்றைக்கு தேவன் உன்னுடைய ஊழியத்திலே செயல்படுவதை நிறுத்தி விடுகிறாரோ நீ ஆபத்தான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டாய் என்பதை மறந்து. ಯಾವತ್ತು ದೇವರು ನಿನ್ನ ಸೇವೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದನ್ನ ನಿಲ್ಲಿಸಿದಾರೋ ಆಗ ನೀನು ಆಪತ್ತಿನಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. எங்ககிட்ட இந்த மாதிரி ஸ்பீக்கர் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஸ்பீக்கர் நிறைய இருக்கு. ಈ ರೀತಿಯಾದ ಸ್ಪೀಕರ್ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. அப்படி சவுண்ட் வச்சு விட்டீங்கன்னா அப்படி தட 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 அதிரும். ಹಾಗೆ ಸೌಂಡ್ ಹಾಕಿದ್ರೆ ಹದುತ್ತಾ ಇರ್ತದೆ ಅದು. ஆனா எங்களுக்கு தெரியும், ಆದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತು இதெல்லாம் சும்மாதான். ಇದೆಲ್ಲ ಸುಮ್ಮನೆ, இது எழுப்புதல் அல்ல. ಇವುಗಳು ಜೀವನ ಅಲ್ಲ. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும்
ನೀವು ಏನೇ ಹಳ್ಳಾಡಿಸಿದ್ರು அவருடைய ஆவியானவர் அசைவாடு கொடுக்கிறார். ಆತನ ಪವಿತ್ರಾತ್ಮ ಚಲಿಸುವಾಗ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். ಬಾಯಿಗಳ ಕಟ್ಟಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಉಜ್ಜೀವನ ಉಂಟಾಗ್ತದೆ. இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, இந்த ஓப்படி பிணைகாஸ் செத்து போனார். ಈ ಓಪ್ನಿ ಫಿನೆಹಾಸ್ ಸತ್ತು ಹೋದ್ರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க கேட்கலாம், ನೀವು ಕೇಳಬಹುದು, இவர் ரெண்டு பேரும் ஆசாரியர்கள் தானே, ಇವರಿಬ್ಬರು ಯಾಜಕರು ತಾನೆ, ஒரு பெரிய பரிசுத்தவானாகிய ஏலியுடைய பிள்ளைகள் தானே, ಒಂದು ದೊಡ್ಡ ಪರಿಶುದ್ಧವಂತನ ಏಲಿಯ ಮಕ್ಕಳಲ್ಲವೇ? இவர்கள் ஏனையா செத்தார்கள்? ಇವರು ಯಾಕಯ್ಯ ಸತ್ತು ಹೋದ್ರು? வாசிக்கலாம் என்னோடு கூட. ನನ್ನ ಸಂಗಡ ಓದುವ 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 ಸಮುವೇಲನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை பாருங்கள். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ಏಲಿಯ ಮಕ್ಕಳು ಬಹು ದುಷ್ಟರಾಗಿದ್ದರು. ஏலிக்கு 2 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். ಏಲಿಗೆ 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು. இவர் 2 பேர்ல ஒருத்தர் கூட பக்தி உள்ளவன் கிடையாது. ಇವರು ಇಬ್ಬರಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೂಡ ಭಕ್ತಿವಂತರಿಲ್ಲ. அவர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். ಅವರು ದುಷ್ಟ ಜನರಾಗಿದ್ದರು. அடுத்தால என்னன்னா, ನಂತರವಾಗಿ ಏನಂದ್ರೆ அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. ಅವರು ಯೆಹೋವನನ್ನ ಲಕ್ಷಿಸುತ್ತಿರಲಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆலயத்துக்குள்ள வரோம், ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತೇವೆ, பாட்டு பாட மேடைக்கு வரோம், ಹಾಡಾಡುವುದಕ್ಕೆ ವೇದಿಕೆಗೆ ಬರ್ತೇವೆ. ஒரே ஒரு கேள்வி, ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ, இங்கு அசைவாடுகிறவர் யார் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா இல்லையா? ಇಲ್ಲಿ ಚಲಿಸ್ತಾ ಇರುವ ಆತನು ಯಾರೆಂಬುದನ್ನು ನೀನು ಅರಿತಿದೆಯೋ The ಇಲ್ಲವೋ? lack of the knowledge about God is the reason for the death. ದೇವರ ಕುರಿತಾದಂತ ಅರಿವು ಇಲ್ಲದೆ ಇರುವುದು ಅದು ಮರಣಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದೆ. கவனிங்க, ಗಮನಿಸಿರಿ, தேவன் யார் என்பதை குறித்த அறிவு இல்லாதபடினாலே அவர் 2 பேரும் மரித்து போனார். ದೇವರು ಯಾರೆಂಬುದನ್ನು ಅವರು ಅರಿಯದೇ ಇದ್ದದರಿಂದ ಅವರಿಬ್ಬರು ಸತ್ತು ಹೋದರು. நான் இன்னைக்கு சொல்லுவேன், ನಾನು ಇವತ್ತು ಹೇಳ್ತೇನೆ, விசுவாசிகளுக்கு ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೆ தேவன் யார் என்கிற அறிவு இருக்க வேண்டியது அவசியம். ದೇವರು ಯಾರು ಎಂಬಂತ ಅರಿವಿರಬೇಕಾದ ಅವಶ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு சின்ன காரியத்தை சொல்லட்டுமா? ಒಂದು ಸಣ್ಣ ಕಾರಣವನ್ನು ಹೇಳ. 3 நாள் இருக்கிற நான் கொஞ்சம் இன்னும் பேசலாம்னு நினைக்கிறேன். 3 ದಿವಸ ಇರೋದ್ರೆ ಇನ್ನೂ ನಾನು ಮಾತಾಡ್ಬೋದು ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. ஆமா, நான் 9:10க்கு முடிச்சிருக்கோம். 9:10ಗೆ ಮುಗಿಸ್ತೀನಿ ಚಿತ್ತಬಣ್ಣ. திருச்சியில ತಿರುಚಿ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ஒரு நல்ல தேவனுடைய மனிதனுடைய பெயர் எபனேசர் பாலகுல். நல்ல தெரியுங்க, ஒரு பெரிய ப்ராஃபட். ಒಂದು ಒಳ್ಳೆ ಸೇವಕರು, ಅವರ ಹೆಸರು ಎಬೆನೆಸರ್ ಪಾಲ್ ಅಂತ, ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿ. அவர் சொன்ன ஒரு சாட்சி உங்களுக்கு சொல்லுகிறேன். ಅವರು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಸಾಕ್ಷಿ ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ. ஒரு நாள் மதுரையில ஒரு பெரிய பணக்கார குடும்பம். ಒಂದು ದಿವಸ ಮದುರೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಶ್ರೀಮಂತ ಕುಟುಂಬ. அவங்க வந்து எபனேசர் பால் அவரை கூப்பிட்டு, எங்க அம்மாவுக்கு வியாதி, உடம்பு சரியில்லை, நீங்க வந்து ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. ಅವರು ಎಬೆನೆಸರ್ ಪಾಲ್ ಅವರನ್ನ ಕರೆದು, ನಮ್ಮ ತಾಯಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಕೇಳ್ಕೊಂಡ್ರು. அப்ப அவரு சொன்னாரா, ಆಗ ಅವ್ರು ಹೇಳಿದ್ರಂತೆ, எனக்கு நேரம் இல்லையேன்னு சொன்ன பொழுது, ನನಗೆ ಸಮಯ ಇಲ್ವಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದಾಗ, அப் அண்ட் டவுன் ಫ್ಲೈಟ್ புக் பண்ணி தரோம், ಹೋಗುವಂತ ಬರುವಂತ ಎಲ್ಲ ಆ ಒಂದು ಫ್ಲೈಟ್ ಅನ್ನ ನಿಮಗೆ ಬುಕ್ ಮಾಡ್ಕೊಡ್ತೇವೆ, வந்து ஜெபிச்சுட்டு இமிடியேட்டா நெக்ஸ்ட் ஃளைட்ல ரிட்டர்ன் போயிடலாம், ನೀವು ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ರಿಟರ್ನ್ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡ್ಬೋದು. அப்ப இவரு ஓகேன்னு சொல்லி போயிட்டார். ಅವರು ಓಕೆ ಅಂತ ಹೇಳಿ ಹೋದ್ರು. அவன் ஜெபம் முடிச்ச பிறகு ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿಸಿದ ಮೇಲೆ நிறைய பணம் காணிக்க ಹೆಚ್ಚು ಹಣ ಕಾಣಿಕೆ எபனேசர் பால் கையில கொடுத்து அனுப்பிச்சிட்டான். ಎಬೆನೆಸರ್ ಅವರು ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿದ್ರು. அவர் ஃளைட்ல வரும்போது, ಅವರು ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಬರುವಾಗ அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ಅವರು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರಂತೆ, ஏன் ஆண்டவரே, ಯಾಕೆ ದೇವ್ರೆ, அவங்க என்ன எவ்வளவு பாசத்தோட அழைச்சாங்க, ಅವ್ರು ಎಷ್ಟು ನನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕರೆದ್ರು, அப் அண்ட் டவுன் ஃளைட்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணாங்க, ಅಪ್ ಅಂಡ್ ಡೌನ್ ಫ್ಲೈಟ್ ಟಿಕೆಟ್ ಎಲ್ಲ ಬುಕ್ ಮಾಡಿದ್ರು, காணிக்கை எவ்வளவு கொடுத்தாங்க. ಎಷ್ಟು ಕಾಣಿಕೆ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு மட்டும்தான் தெரியும், ನನಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು, நான் ஜெபிக்கும் போது நீர் இறங்கி வரல, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ನೀನು ಇಳಿದು ಬರಲಿಲ್ಲ, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணீங்க, ಯಾಕೆ ದೇವರು ಹೀಗೆ ಮಾಡಿದ್ರು. பாந்து சொன்னானா, ಆಗ ದೇವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, அப்படி இல்லடா, ಹಾಗಲ್ಲಪ್ಪ, அந்த வீட்டுக்கு ಆ ಮನೆಗೆ ஏழை ஊழியக்காரன் ಒಂದು ಬಡ ಸೇವಕ சைக்கிள்ல போய் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு வரான், ಸೈಕಲ್ ಹೋಗಿ ದಿನಾ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. நான் உன் கையால அந்த அம்மாவை சுகமாக்க மாட்டேன், ನಾನು ನಿನ್ನ ಕೈದ ಆ ಯಮ್ಮನನ್ನ ಗುಣ ಮಾಡಲ್ಲ, அந்த ஏழை ஊழியக்காரனுடைய கையால தான் ಆ ಬಡ ಸೇವಕನ ಕೈಯಲ್ಲಿ ಆ ಯಮ್ಮನಿಗೆ ವಾಸ ಆಗ್ತದೆ. அந்த நிமித்தமா ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அந்த குடும்பம் அந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறது என்னுடைய பிளான். ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿಯೇ ಆ ಒಂದು ಕುಟುಂಬದವರು ಆ ಒಂದು ಸೇವಕರ ಸೇವೆಗೆ ಸಹಾಯವಾಗಿರ್ಬೇಕು ಅನ್ನೋದೇ ನನ್ನ ಯೋಚನೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ. கர்த்தர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ಕರ್ತನು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ಅರಿಯಬೇಕಾದ ಅವಶ್ಯ. ஊழியம் செய்யறது பெருசு இல்ல, ಸೇವೆ
ನಾವು ಆರಾಧಿಸುವ ನಮ್ಮ ದೇವರು ಎಂತವನು ಅನ್ನುವುದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ಕೈ ಬಿಡಿ சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡಿದು ಹೇಳ್ರಿ. கர்த்தர் யாருனே தெரியாம ಕರ್ತನ ಯಾರಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ நீங்க ஊழியம் செய்ய ஆசைப்படாதீங்க. ನೀವು ಸೇವೆ ಮಾಡ್ಬೇಕಂತ ಆಸೆ ಪಡಬೇಡ್ರಿ. கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க. ಕರ್ತನನ್ನೇ ಅರಿತುಕೊಳ್ಳಿ. மனிதனுடைய நினைவுகளும் தேவனுடைய நினைவுகளும் மிகவும் உயர்ந்தது. ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆಗಳು ದೇವರ ಆಲೋಚನೆಗಳು ಬಹಳ ಎತ್ತರ. மனுஷனுடைய நினைவுகளை காட்டிலும் தேவனுடைய ஆலோசனை மனுஷರ ஆலோசனைಗಿಂತಲೂ ದೇವರ ಆಲೋಚನೆ ಬಹಳ ಎತ್ತರವಾಗಿದೆ. இந்த ஓப்படி பினகாஸ் சத்து போனதற்கு காரணம் அவர்கள் தேவன் யார், அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறியாதவர்கள். ಈ ಓಪಡಿ ಪಿನೆಹಾಸ್ ಸತ್ತು ಹೋದಕ್ಕೆ ಕಾರಣ ದೇವರು ಯಾರು, ಆತನ ಯೋಚನೆ ಏನು ಅನ್ನೋದನ್ನು ಅರಿಯದೇ ಹೋದದ್ದು. அவங்க நினைச்சிட்டாங்க உடன்படிக்கை பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு போனவங்க ஜெயம் வந்துவிடும். ಅವರು ನೆನೆಸಿಕೊಂಡು ಈ ಮಂಜೂಷ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಈ ಪಾಳೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ ತಕ್ಷಣ ಜಯ ಬಂದ್ಬಿடும். ಭೂಮಿ அதிர்ற மாதிரி ஒரு ஆராதனை போட்டா ஜெயம் வந்துவிடும். ಭೂಮಿ ಪ್ರತಿಧ್ವನಿ ಕೊಡುವಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಿದ್ರೆ ಕರ್ತನು ಜಯ ಬರ್ತದೆ. வராது. ಹಾಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. தேவன் கிரியை செய்தால் மாத்திரமே வரும். ದೇವರ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ ಬರ್ತದೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இல்லன்னா நாலு ஸ்பீக்கர் கிளியும் அவ்வளவுதான். ಏನು ಆ ಸ್ಪೀಕರ್ ಹಾಡು ಹೋಗತ್ತಷ್ಟೇ, அவ்வளவுதான் ಅಷ್ಟೇ. ஒரு 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 5 ಲಕ್ಷம் 10 ಲಕ್ಷம் செலவாகும் அவ்வளவுதான். 5 ಲಕ್ಷ 10 ಲಕ್ಷ ಖರ್ಚಾಗುತ್ತೆ ಅಷ್ಟೇ. அங்க ஒண்ணு எழுப்புது வராது. அதை சார்ஜ் பண்ணதுனால துணியை கூட முடியலாங்க. ಅಲ್ಲಿ ಏನು ವಿಜಯನವರು ಇವಾಗ ಚಾನ್ಸ್ಗಳನ್ನ ಬಟಾಕಿ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்படிங்க ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀವಿ. எது எழுப்புதல், ಯಾವುದು ಜೀವನ மாத்திரம் எழுப்பாக காண்பித்து முடித்து விட்டு நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். ನಿಮಗೆ ಒಂದು ವಿಷಯದ ತೋರಿಸಿ ನಾನು ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ಓದುವ ಮಾರ್ಕನ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். ಮಾರ್ಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ. அங்க நம்ம வாசிக்கலாம். ಅಲ್ಲಿ ನಾವು ಓದುವ 5வது அதிகாரத்துல அவர் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். ಅವರು ಸಮುದ್ರದ ಆಚೆ ದಡಕ್ಕೆ ಗೆರಸೇನರ ಸೀಮೆಗೆ ಮುಟ್ಟಿದರು. படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிர்கொண்டு வந்தான். ಆತನು ದೋಣಿಯಿಂದ ಇಳಿದು ಬಂದ ಕೂಡಲೇ ದೆವ್ವ ಹಿಡಿದಿದ್ದವನೊಬ್ಬನು கல்லறையில் இருந்தது. ಅವನಿಗೆ ಸಮಾಧಿಯ ಗವಿಗಳಲ್ಲೇ ವಾಸವಾಗಿಸಲು சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. ಅನೇಕ ಸಾರಿ ಬೇಡಿಗಳಿಂದ ಸರಪಣಿಗಳಿಂದಲೂ ಕಟ್ಟಿದ್ದರು. அவன் அதெல்லாம் முறித்து போட்டு விட்டு ಅವನು ಸರಪಣಿಗಳನ್ನು ಕಿತ್ತು அவன் ஒருவனும் கட்டக்கூடாது இருந்தது. ಅವನನ್ನು ಇನ್ನು ಯಾರು ಸರಪಣಿಯಿಂದ ಕಟ್ಟಲಾರದೆ ಹೋದರು. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். ಅವನು ನಿತ್ಯ ರಾತ್ರಿ ಹಗಲು ಸಮಾಧಿಯ ಗವಿಗಳಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳಲ್ಲಿ ಆರ್ಭಟಿಸಿದ ಕಲ್ಲುಗಳಿಂದ ತನ್ನನ್ನು அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரன், எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ಅವನು ಯೇಸುವನ್ನು ದೂರದಿಂದ ಕಂಡು ಓಡಿ ಬಂದು ಆತನಿಗೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಆರ್ಭಟಿಸಿ, ಯೇಸುವೆ ಪರಾತ್ಪರನಾದ ದೇವರ ಮಗನೇ, ನನ್ನ ಗೊಡವೆ ನಿನಗೇಕೆ, ದೇವರಾಣೆ ನನ್ನನ್ನು ಕಾಣಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದರು. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவி இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். ಯಾಕೆಂದ್ರೆ ಎಲ್ಲಾ ದೆವ್ವ ಇವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗು ಎಂದು ಯೇಸು ಹೇಳಿದ್ದನು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அப்ப இந்த வசனத்தை நாங்கள் முன்பதாக வாசிக்கும் பொழுது ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಂದುವರಿಸಿ ಓದುವಾಗ இயேசு அந்த மனிதனுக்கு இருந்த பிசாசை துரத்தினார். ಯೇಸು ಆ ಮನುಷ್ಯನಿಂದ ದೆವ್ವವನ್ನು ಓಡಿಸಿದನು. 12வது வசனத்தை பாருங்க. 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, ಆ ದೆವ್ವಗಳೆಲ್ಲ ಆತನನ್ನು ನೋಡಿ, ಹಂದಿಗಳಿಗೆ போகும்படி அவைகளுக்கு எங்களுக்கு அனுப்பும் என்று வேண்டிக் கொண்டன. ಆ ಹಂದಿಗಳಿಗೆ ಸೇರಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಕಳಿಸಿಕೊಡು ಎಂದು ಬೇಡಿಕೊಂಡರು. இயேசு துரத்தின உடனே அந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்கு போயின. 2000 பன்றிகள் அந்த மலையிலிருந்து கடலில் விழுந்து மரித்து போனது. ಅವುಗಳಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡಲು ಆ ದೆವ್ವಗಳು ಹೊರಗೆ ಬಂದು ಹಂದಿಗಳೊಳಗೆ ಹೋಗುವ ಆ ಗುಂಪು ಓಡಿ ಕಡಿದಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಮುದ್ರದೊಳಗೆ ಬಿದ್ದು ಅಲ್ಲಿ ಉಸಿರು ಸತ್ತಿತು. இந்த மனிதனை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். ದೇವರು ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ತೀರಿ. பிசாசு பிடித்திருந்த மனிதனை இயேசு விடுதலை ஆக்கினார். ದೆವ್ವದಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಮನುಷ್ಯನನ್ನು ಯೇಸು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದನು. அந்த விடுதலையினாலே 2000 பன்றிகள் மரித்து போய்விட்டன. ಆ ದೆವ್ವ ಆದ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸುಮಾರು 2000 ಹಂದಿಗಳು ಸತ್ತು ಹೋದವು. நீங்க நினைக்க கூடாது பன்னின உடனே நம்ம ஊர்ல மேய்தது கருப்பு பன்றி. ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದು ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಮೇಯ್ತಾ ಇರ್ತದಲ್ಲ ಕಪ್ಪು ಹಂದಿಗಳೆಲ್ಲ. நான் இருக்கிற விடுதியில, ನಾವು ಇರುವಂತ ಬಿಡುದಿಯಲ್ಲಿ ஒரு விசுவாசி ஒரு பண்ணையில வேலை பார்க்கிறார். ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಒಂದು ಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. அங்க கிட்டத்தட்ட ஒரு 200 பன்னி மேல இருக்கு. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸುಮಾರು 200 ಹಂದಿಗಳಿದೆ. ஒவ்வொரு பன்னியும் 20,000 30,000 ரூபாய். ಒಂದೊಂದು ಹಂದಿ 20,000 ರೂಪಾಯಿ.
மாடு மாதிரி இருக்கும். ಅದು ದನದ ಹಾಗೆ ಇರ್ತದೆ. ஆமா. அப்ப 2000 பன்றி செத்து போச்சு. ಅಲ್ಲಿ ಸುಮಾರು 2000 ಹಂದಿಗಳು ಸತ್ತು ಹೋದವು. அப்ப அந்த வாசிங்க ಅಲ್ಲಿ ಹೋಗ್ರಿ, அந்த செத்து போன உடனே ಅಲ್ಲಿ ಅವುಗಳು ಸತ್ತು ಹೋದಾಗ 16-17 பிசாசு பிடித்தவனுக்கும் ದೇವ ಹಿಡಿದಿದ್ದವನಿಗೆ பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் ಹೀಗಾಯಿತೆಂದು ಹಂದಿಗಳ ವಿಷಯವನ್ನು ವಿವರಿಸಲು அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். ಅವರಿಗೆ ಅವರನ್ನು ವಿವರಿಸಲು அப்பொழுது ಆಗ தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ಅವರು ತಮ್ಮ ಸೀಮೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಬೇಕೆಂದು ಯೇಸುವನ್ನು ಬೇಡಿಕೊಂಡರು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. அப்ப இயேசுவை பார்த்து சொன்னாங்க, நீ தயவு செய்து எங்க எல்லையை விட்டு போயிருங்க சார்ன்னு சொன்னாங்க. ಆಗ ಅವರು ಹೇಳಿದ್ರು, ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಸೀಮೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿರಿ ಸಾರ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ರು. அப்போ ಆಗ அந்த பிசாசுக்கு இருந்து விடுதலையானவன் என்ன சொன்னா, ಆ ದೆವ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದವನು ಏನ್ ಹೇಳಿದ? நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, வாசிங்க பார்க்கலாம். ಹೋದ್ರಿ ನೋಡುವ 19வது வசனத்துல 19ನೇ ವಾಕ್ಯ 18ರಲ್ಲಿ அவர் படவில் ஏறுகிற போகுது ಆತನ ದೋಣಿಯನ್ನು ಹತ್ತುವಾಗ பிசாசு பிடித்திருந்தவன் ಆ ದೆವ್ವ ಹಿಡಿದಿದ್ದವನು அவருடைய கூட இருக்கும்படி ನಾನು ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲೇ ಇರುತ್ತೇನೆಂದು தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். ಆತನನ್ನು ಬೇಡತೊಡಗಿದನು. அவனுக்கு என்ன ஆசை? ಅವನಿಗೇನು ಆಸೆ? நீங்க என்ன விடுதலை ஆக்குனீங்க, ನೀನ್ ನನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದೀನಿ, ஏசப்பா ಏಸಪ್ಪ நான் உங்க கூடயே வந்ததப்பா, ನಾನು ನಿನ್ ಜೊತೆಲೇ ಬಂದ್ಬಿಡ್ತೀನಪ್ಪ. ஆனா ஏசு என்ன சொன்னா தெரியுமா? ಆದ್ರೆ ಯೇಸು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அவனுக்கு பிரதியுத்தரமா, அவனுக்கு உத்தரவு கொடாமல், ಅವನಿಗೆ ಉತ್ತರ ಕೊಡದೆ, நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் ನೀನು ನಿನ್ನ ಮನೆಗೂ ನಿನ್ನ ಜನರ ಬಳಿಗೂ ಹೋಗಿ கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் ಸ್ವಾಮಿ ನಿನ್ನಲ್ಲಿ ಕರುಣೆ ಇಟ್ಟು ನಿನಗೆ ಎಂತೆಂಥ ಉಪಕಾರಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾನೆ அவர்களுக்கு அறிவி என்றார். ಅದನ್ನ ಹೇಳು ಅಂದನು. அவன் எங்க 20வது வசனத்துல பாருங்க, 20ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡ್ರಿ. அந்தபடி அவன் போய் ಅವನು ಹೊರಟು ಹೋಗಿ இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் ಯೇಸು ತನಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். ದೆಕಪೋಲಿ ಎಂಬ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಸಾರುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದನು. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், ಎಲ್ಲರೂ ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நேரமானபடினால முடிக்க நல்ல கவனிங்க. ಸಮಯ ಆಗಿರುವುದನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ, ಗಮನಿಸಿರಿ. பிசாசு பிடித்திருந்த மனிதன், ದೆವ್ವದಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಮನುಷ್ಯ, 2000 பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனிதன், ಸುಮಾರು 2000 ದೆವ್ವಗಳು ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಮನುಷ್ಯ. நான் எப்படி 2000 சொல்ல பாக்கீங்களா? ನಾನು ಹೇಗೆ 2000 ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ಗೊತ್ತಾ? ஒவ்வொரு பிசாசு ஒவ்வொரு பண்டிகைல போயிருந்தாலும் ಒಂದೊಂದು ದೆವ್ವ ಒಂದೊಂದು ಹಂದಿಗಳ ಒಳಗೆ ಹೋಗಿದ್ರು, ஒன்னாதான் போயிருக்கும் இல்லையா? ಒಂದದಾಗಿ ಹೋಗಿರ್ತದೆ. 2000 பிசாசு 2000 பண்டிகைல போயிருக்கும். 2000 ದೆವ್ವ 2000 ಹಂದಿ ಒಳಗೆ ಹೋಗಿರ್ತದೆ. 2000 பண்டிகை 2000 பிசாசு 2000 ದೆವ್ವಗಳು 2000 பிசாசு உள்ள போச்சு. 2000 ದೆವ್ವಗಳ ಒಳಗೆ ಹೋಯ್ತು. இந்த மனிதன் விடுதலை ஆக்கப்பட்டான். ಈ ಮನುಷ್ಯನ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಹೊಂದಿದ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அவனுக்கு என்ன ஆசை? ಅವನಿಗೆ ಏನು ಆಸೆ? இயேசுவுக்கு பின்பதாக வர வேண்டும் என்ற ஆசை. ಯೇಸುವಿನ ಹಿಂದೆ ಹೋಗಬೇಕಂತ ಆಸೆ. இயேசு அவனை பார்த்து சொன்னார், ಯೇಸು ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ஏன் பின்னாடி வராத, ನೀ ನನ್ನ ಹಿಂದೆ ಬರಬೇಡ. நான் உனக்கு என்ன சொன்னனோ, ನಾನು ನಿನಗೆ ಏನು ಹೇಳಿದ್ದೇನೋ, உன் ஊரிடத்துல உன் வீட்டாரிடத்துல உன் ஜனத்திடத்துல போய் அதை பிரசித்தம் பண்ணு என்று சொன்னார். ನಿನ್ನ ಮನೆಗೆ ನಿನ್ನ ಜನರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ನಿನಗೆ ಏನ್ ಮಾಡಿದ್ದೇನೋ ಅದನ್ನು ಸಾರುವುದಾಗಿ ಹೇಳಿದನು. அவன் தெக்கப்போலிய நாட்டிலே போய் அதை பிரசித்தம் பண்ணினான். ಅವನು ದೆಕಪೋಲಿಯ ಒಂದು ಪಟ್ಟಣದೆಲ್ಲ ಪ್ರಸಿದ್ಧಿ ಮಾಡಿದನು. நீங்க 7வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க, ನೀವು 7ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದಿ ನೋಡ್ರಿ, வீட்டுல போய் படிச்சு பாருங்க. ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. இயேசு மீண்டும் தெக்கப்போலியாவுக்கு வந்த பொழுது, ಯೇಸು ಪುನಃ ದೆಕಪೋಲಿಯ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಬಂದಾಗ, எந்த பட்டணத்தின் ஜனங்கள் இயேசு வேண்டான்னு சொன்னாங்களோ, ಯಾವ ಪಟ್ಟಣದ ಜನರು ಯೇಸು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು, அந்த பட்டணத்திலே 4000 பேர் இயேசுவுக்காக காத்திருந்தார்கள். ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಸುಮಾರು 4000 ಜನರು ಯೇಸುಗೋಸ್ಕರ ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 4000 பேர் காத்திருந்தார்கள். 4000 ಜನರು ಕಾಯ್ತಾ ಇದ್ರು. 4000 பேருக்கு இயேசு உணவளித்தார். 4000 ಜನರಿಗೆ ಯೇಸು ಊಟ அந்த ಬಡಿಸಿದರು. கவனி தேவனுடைய பிள்ளையே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಗುವೇ, எழுப்புதல் எங்க ஆரம்பிக்கிறதையா? ಉಜ್ಜೀವನ ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ? நல்ல கவனி, எழுப்புதல் எங்க ஆரம்பிக்குது? ಉಜ್ಜೀವನ ಎಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ? நேத்திரத்துல பார்த்தோம், ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ನೋಡಿದ್ರು, ஒரு விபச்சாரியை ஆண்டவர் பயன்படுத்தினார். ಒಂದು ವ್ಯಭಿಚಾರಿಯನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿದನು. இங்க பாக்குறோம், ಇಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ஒரு பிசாசு பிடித்திருந்த மனிதனை இயேசு பயன்படுத்தினார். ಒಂದು ದೆವ್ವದಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದನು. ஆமென். ಆಮೇಲೆ அவனுக்கு எந்த ஊழிய அனுபவம் இல்ல, ಅವನಿಗೆ ಯಾವ ಸೇವೆ ಅನುಭವ ಇಲ್ಲ, எந்த பிரசங்கம் பண்ற அனுபவம் இல்ல, ಯಾವ ಪ್ರಸಂಗ ಮಾಡುವ ಅನುಭವ ಇಲ್ಲ. இன்னைக்கு நம்ம விசுவாசிகளை தண்ணி தொடிகளை போட்டு முக்கி வெள்ளம் எடுத்தாலும் சரி, ಇವತ್ತು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳಲ್ಲಿ ನೀರನ್ನು ತೊಟ್ಟುಗಳಿಗೆ ಮುಳುಗಿಸಿ ಎತ್ತಿದ್ರು ಸರಿ, சுவிசேஷம் சொல்லுன்னு சொன்னா ಸುವಾರ್ಥ ಹೇಳ್ರಿ ಅಂದ್ರೆ எனக்கு தெரியாதே, ನಂಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. ஆமா, உனக்கு இயேசு என்ன செஞ்சாரோ அதை சொல்லுங்க. ಯೇಸು ನಿಮಗೆ ಏನ್ ಮಾಡಿದಾರ ಅದನ್ನ ಹೇಳ್ರಿ.
நான் அமெரிக்காவுல பிரசங்கம் பண்ணேன். ನಾನು ಅಮೆರಿಕದಲ್ಲಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ. என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். ನಾನು ನೋಡಿದ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳು, நீ என்ன பிரசங்கம் பண்ண போறன்னு. ನೀನು ಏನ್ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀಯ ಅಂತ நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, எனக்கு இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அதான் பிரசங்கம் பண்ணுவேன். ನಾನು ಯೇಸು ಏನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ರು ಅದನ್ನೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತೀನಿ. ஹல்லேலூயா. அந்த பிரசங்கம் பண்ண பிறகுதான் ಆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ ಮೇಲೆ எனக்கு அதுக்கு பிறகு 22 தேசங்களில் ஆண்டவர் ஊழியத்தை திறந்து தந்தார். ದೇವರು ಅದರ ನಂತರ 22 ದೇಶಗಳಲ್ಲಿ ನನಗೆ ಸೇವೆ ಅವಕಾಶವನ್ನು ತೆಗೆದುಕೊಟ್ಟರು. எந்த நாட்டுக்கு நான் பிரசங்கம் பண்ண போனாலும், ನಾನು ಯಾವ ದೇಶಕ್ಕೆ ಪ್ರಸಂಗ ಮಾಡಕ್ಕೆ ಹೋದ್ರು, நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சவங்க அவங்க சொல்லுவாங்க, ನಾನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ ಮುಗಿದ ಮೇಲೆ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நாளைக்கு மீட்டிங்ல ನಾಳೆ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ நீங்க இந்த பிரசங்கம் எல்லாம் பண்ணாதீங்க, ನೀವು ಈ ಪ್ರಸಂಗ ಎಲ್ಲ ಮಾಡ್ಬೇಡ್ರಿ, ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சதை சாட்சியா சொல்லுங்க. ஏன்னா நாங்க நிறைய இடத்துல கேட்டிருக்கிறோம், உங்க சாட்சி ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡಿದ್ದನ್ನ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಮಗೆ ಹೇಳ್ರಿ, ಯಾಕಂದ್ರೆ ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನ ಕೇಳಿದೀವಿ ಅಂತ ಹೇಳಿ. எங்க சபையில நிறைய பேர் ஊழியம் செய்யறாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಅನೇಕರು ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. வந்து கேட்பாங்க, ನನ್ನ ಬಳಿ ಕೇಳ್ತಾರೆ, அண்ணா நாம என்னென்ன எப்படின்னா ஊழியம் செய்யறது, ಅಣ್ಣ ನಾವು ಹೇಗಣ್ಣ ಸೇವೆ ಮಾಡೋದು. நான் சொல்லுவேன், ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, நீ என்ன பாத்தியோ, ನೀನು ಏನ್ ನೋಡಿದ್ಯೋ, என்ன அனுபவிச்சியோ, ಏನನ್ನ ಅನುಭವಿಸಿದ್ಯೋ, என்ன கேட்டியோ, ಏನನ್ನ ಕೇಳಿದ್ಯೋ, நீ என்ன படிச்சிருக்கியோ, ನೀನು ಏನನ್ನ ಓದಿದ್ಯೋ, இத மட்டும் சொல்லு. ಇದನ್ನ ಮಾತ್ರ ಹೇಳು. நீ தேவ கிருபையினால ಇವತ್ತು ದೇವರ ಕೃಪೆಯಿಂದ நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே சபைகளை நடந்த தேவனுக்கு கிருபை செய்கிறது. ನೂರಾರು ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಸಭೆ ನಡೆಸಿದ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எங்க ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ನಮ್ಮ ಊರಿಗೆ ಬಂದು ತೋರಿಸ್ತೇವೆ. எங்க கிராமத்துல ஊழியம் செய்யறவங்க எல்லாம் இங்க ಗ್ರಾಮಗಳಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡೋರೆಲ್ಲ ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. இப்படி படிக்கிறவன் 100 ஆத்மாவை வச்சிருக்கிறான். ಈಗ ಓದುವ 100 ಆತ್ಮಗಳ ರಕ್ಷಣೆ ನಡೆಸಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிக்கவே தெரியாது, ಓದಕ್ಕೆ ಬರಲ್ಲ, கர்த்தர்னு எழுத கூட தெரியாது, ಕರ್ತನಂತ ಬರೆಯಕ್ಕೂ ಬರಲ್ಲ, கை நாட்டு ಹೆಬ್ಬೆಟ್ಟು. ஒரு புது கிராமத்துல இயேசுவை அறியாத கிராமத்துல போய் ஊழிய ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 சின்ன பிள்ளைகளை வைத்து சண்டே ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சில்ட்ரன் ஸ்கூல்ஸ் நடத்துறாங்க அந்த கிராமம். ಯೇಸುವಿನ ಕುರಿತು ಅರಿಯದೇ ಇರುವ ಆ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ಸುಮಾರು 40 ಮಕ್ಕಳು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. இங்க தம்பி சச்சின் ஒருத்தர் இருக்கார், கை தூக்க தம்பி இவர் சச்சின் இருக்காங்க. ஆமா, இந்த தம்பியோட அம்மா பேர் லட்சுமி. ಈ ತಮ್ಮನ ಅಮ್ಮನ ಹೆಸರು ಲಕ್ಷ್ಮಿ ಅಂತ ಹೇಳಿ. படிப்பறிவு கிடையாது, ಅವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲ. ஒரு கிராமத்துக்கு போனாங்க, ಒಂದು ಗ್ರಾಮಕ್ಕೆ ಹೋದ್ರು. சின்ன சின்ன பிள்ளைகளை பிடிச்சி அவங்களுக்கு இயேசு பத்தி சொன்னாங்க. ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳನ್ನ ಹಿಡಿದು ಅವ್ರಿಗೆ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ರು. ஒரு பூஜாரி இந்த கிராமத்துக்கு வரக்கூடாது பெரிய பிரச்சனை பண்ணி அந்த அம்மா வரதை நிறுத்திட்டார். ಒಂದು ಪೂಜಾರಿ ಈ ಅಮ್ಮ ಈ ಗ್ರಾಮಕ್ಕೆ ಬರಬಾರ್ದು ಅಂತ ಹೇಳಿ ಅಮ್ಮನ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರು. இவர் நிறுத்தி ஒரே வாரத்துல அந்த பூஜாரியோட மாடு நல்ல நல்ல விலை உள்ள சீம பசு அது வியாதியா படுத்து சாகர நிலைமைக்கு வந்துச்சு. ಇವರನ್ನ ಹಾಗೆ ತಡೆ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಆ ಪೂಜಾರಿಯ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ದನ ಅದು ಹುಷಾರಿದೆ ಮಲ್ಕೊಳ್ತು. ஆமா இல்லையா? ಹೌದಲ್ವಾ? அங்க உள்ள அந்த குட்டி பிள்ளைங்க, ಅಲ್ಲಿದ್ದಂತ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು இந்த பிரதரோட அம்மாவுக்கு போன் பண்ணி, ஆண்டி ஆண்டி, ಈ ಬ್ರದರ್ ಅಮ್ಮನಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ, ಆಂಟಿ ಆಂಟಿ பூஜாரி அங்களோட மாடு சாவ போகுது, ಪೂಜಾರಿ ಅಂಕಲ್ ಅವರು ದನ ಸಾಯ್ತಾ ಇದೆ, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. இப்ப சொன்னாங்க, நான் எப்படி ஜெபம் பண்றது? ಈಗ ಹೇಳಿದ್ರು ನಾನು ಈಗ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋದು. அந்த சின்ன பிள்ளைங்க சொன்னாங்க, ಆ ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು ಹೇಳಿದ್ರು, போன மாட்டு காதுல வைக்கிறோம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ಫೋನನ್ನ ದನದ ಕಿವಿಯಲ್ಲಿ ಇಡ್ತೀವಿ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அம்மாவும் நல்ல குட் ஐடியா, செய் செய். ಈ ಅಮ್ಮನ ಸರಿ ಒಳ್ಳೆ ಐಡಿಯಾ ಮಾಡ್ರಿ. போன கொண்டு போய் அந்த பிள்ளைங்க மாட்டு காதுல வச்சு ಫೋನ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಆ ದನದ ಕಿವಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟರು ಅವರು. இவங்க அம்மா ஒரே ஜெபம், ಇವರ ತಾಯಿ ಒಂದೇ ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம் பண்ணி முடிச்சு ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ 10 நிமிஷத்துல சாவு கிடக்கிற மாடு எந்திரிச்சு தள்ளிபடி ஆரம்பிச்சு. 10 ನಿಮಿಷದಲ್ಲಿ ಸಾಯ್ತಾ ಇದ್ದ ದನ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பூஜாரி என்ன பண்ணாரு தெரியுமா? ಆ ಪೂಜಾರಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? உடனே போன் போட்டு ತಕ್ಷಣ ಫೋನ್ ಮಾಡಿ அந்த அம்மா வர சொல்லுங்க, ಆ ಅಮ್ಮನ ಬರಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರು, எங்க ஊர்ல உள்ள மாடுல நல்லா இருக்குன்னு வர சொல்லுங்க. ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ದನ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿರಿ. தேவன் சாதாரணமான ஜனங்களை பயன்படுத்துகிறவரையா? ದೇವರು ಸಾಧಾರಣ ಜನ ಉಪಯೋಗಿಸುವ ದೇವರಲ್ಲ. தேவன் சாதாரணமான ஜனங்களை பயன்படுத்துகிறவர். ದೇವರು ಸಾಧಾರಣ ಜನರನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತದ್ದು. இப்ப சொல்லுங்க, ಈಗ ಹೇಳ್ರಿ, உங்களை பயன்படுத்துவாரா இல்லையா? ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರಾ ಇಲ್ವಾ? நீங்க சொல்லுங்க, பயன்படுத்துவாரா இல்லையா? ನೀವು ಹೇಳ್ರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರಾ ಇಲ್ವಾ? சமாரிய ஸ்திரியை பயன்படுத்தினார். ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದರು. 2000 சாசு பிடித்திருந்த மனிதனை பயன்படுத்தினார். 2000 ದೆವ್ವಗಳು ಹಿಡಿದಿದ್ದಂತ ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರು ಉಪಯೋಗಿಸಿದರು. நீங்க சொல்லுங்க, ನೀವು ಹೇಳ್ರಿ, பயன்படுத்துவாரா இல்லையா? ಉಪಯೋಗಿಸ್ತಾರಾ ಇಲ್ವಾ? பயன்படுத்துவார். ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். ನೀವು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದೇ, நீங்க இயேசு பத்தி சொல்லுங்க. ನೀವು ಯೇಸು ಬಗ್ಗೆ ಹೇಳ್ರಿ. உங்களோட தேவன் கிரியை செய்து நடத்துவார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ ನಡೆಸುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெண்டு கரங்களை வைத்து சொல்ல, ஆண்டவரே, ಎರಡು ಕೈಗಳನ್ನು எங்களுடைய ಎತ್ತಿ வாழ்க்கையில் ஆசீர்வாதவீராக. ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಚಲಿಸು. கூடுமான எல்லாரும் கூட எழுந்து நின்று, ஆண்டவரே, ಸಾಧ್ಯವಾದ ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು எங்கள் மூலமாக கிரியை செய்வீராக. ದೇವರೇ ನಮ್ಮ ಮೂಲಕ ಕ್ರಿಯೆ ಮಾಡು. எங்களுக்கு ஆசீர்வாதவீராக.
ಯೇಸು எங்களோடு கிரியை செய்வீராக. ನಮ್ಮೊಂದಿಗೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡು. எங்களுடைய ஊழியத்தில் அசைவாடுவீராக. ನಮ್ಮ ಸೇವೆಯಲ್ಲಿ ಚಲಿಸು. எங்களுடைய பிரசங்கத்தில் அசைவாடுவீராக. ನಮ್ಮ ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ ಚಲಿಸು. ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும்